Now please turn with me to Proverbs chapter 22. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். We'll begin there. அங்க ஆரம்பிப்போம். We've been talking about training up our children. நம்முடைய பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுப்பதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். The Bible says, train up a child in the way he should go, and when he is old he will not depart from it. வேதம் சொல்கிறது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவன் நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். Train up a child. பிள்ளைக்கு பயிற்சி கொடு. Amen. Amen. That's a very important thing, and we are dealing with the training up of our children. இது மிக முக்கியமான ஒரு காரியம். பிள்ளைக்கு பயிற்சி கொடுப்பது, அதை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். Now I told you in training up there are two parts. நான் சொன்னேன், இந்த பயிற்சி கொடுப்பதிலே ரெண்டு பகுதிகள் இருக்கிறது என்று. One is the part where you have to control the child and discipline the child in that way. அதில் ஒரு முதல் பகுதி என்னவென்று சொன்னால், பிள்ளையை கட்டுப்படுத்துவது, கட்டுப்பாடு அவசியம் என்று சொன்னேன். So that the child is brought to a place of obedience. அப்பொழுதுதான் பிள்ளை கீழ்ப்படியக்கூடிய ஒரு நிலைக்கு வர முடியும். And only then can you do the second type of training up, that is by teaching. அதன் பிறகுதான் இரண்டாவது வகையான பயிற்சி கொடுக்க முடியும், அதுதான் கற்றுக் கொடுப்பது. Now it is wrong to think that just by teaching you can train up a child. கற்றுக் கொடுப்பதன் மூலமாக ஒரு பிள்ளைக்கு பயிற்சி கொடுத்து விட முடியும் என்று நினைப்பது தவறு. You got to bring him to a place of obedience by exercising some external control, applying some external controls over him. முதலாவதாக ஒரு பிள்ளையை நாம் வெளியிலிருந்து அவனை கட்டுப்படுத்தி அவனை கீழ்ப்படிதலுக்குள்ள ஒரு நிலைக்கு கொண்டு வர வேண்டும். The reason is because children are not born with internal controls. ஏன் இப்படி செய்கிறோம்னு சொன்னா, பிள்ளைகள் பிறக்கும் போதே உள்ளே அந்த கட்டுப்பாட்டோடு பிறப்பதில்லை. They are born without control. கட்டுப்பாடே இல்லாமல் பிறக்கிறார்கள். That's why we use diapers. ஆகவே தான் டயப்பர்ஸ் யூஸ் பண்றோம். Then they learn control internally. அதன் பிறகு உள்ளே அவர்களே அந்த கட்டுப்பாடை கற்றுக்கொள்கிறார்கள். In the same way, in discipline also, they don't have any control over their behavior. அதே போல ஒழுக்கம் என்று வரும்போது கூட நடந்து கொள்ள வேண்டிய விஷயம், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு கட்டுப்பாடு அவர்களுக்கு கிடையாது. You know, you see that they overdo everything. எல்லாத்தையும் அளவுக்கு அதிகமாக செய்வதை பார்க்கலாம். You show them a box full of chocolates, they want to grab everything. பாக்ஸ் ஒரு பெட்டி நிறைய சாக்லேட் காமிங்க, எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடணும்னு நினைப்பாங்க. Not grab only what they can eat. எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவு எடுத்துக்கலாம்னு கிடையாது. Because they don't know control. ஏன்னா இந்த கட்டுப்பாடுனா என்னன்னு தெரியாது. If you tell them to take food by themselves, nobody will have anything to eat after they get through, because they will take all the food and throw it all around and waste everything and leave nothing for anybody. பிள்ளைகளை நீங்களே சாப்பிடுங்கன்னு விட்டு பாருங்க, அப்புறம் யாரும் சாப்பிட முடியாது. ஏன்னா இருக்கிறதெல்லாம் போட்டு சாப்பிட்டு கீழே இறைச்சி எல்லாத்தையும் அப்படியே வீணாக்கிடுவாங்க. They have no control. ஏன்னா கட்டுப்பாடு கிடையாது. That's why the mother gets in the way and she says, all right, here, this is what you're going to eat. ஆவேதான் அம்மா வராங்க, இதை தான் நீ சாப்பிடணும்னு கொடுக்குறாங்க. Until a time comes, until such a time where he learns how much he can eat and what he can do. எவ்வளவு சாப்பிட முடியும், என்ன செய்யலாம், அப்படி செய்யலாம் என்பதை கற்றுக்கொள்ளுகிற வரையில் அப்படி செய்யணும். External controls are applied until internally he learns control. அவனே உள்ளே அந்த கட்டுப்பாட்டை கற்றுக்கொள்ளுகிற வரையிலே வெளியிலிருந்து இன்னொருவர் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. Only when you do that, then the child is teachable. நீங்கள் அப்படி செய்யும் போதுதான் பிள்ளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்துக்கு வருகிறது. We then saw that control is not bad. பிறகு நாம் பார்த்தோம் இல்லையா, இந்த கட்டுப்படுத்துவது தவறு அல்ல என்று. Children are in fact insecure when you don't lay down boundaries and control. இன்னும் சொல்ல போனால், பிள்ளைகளுக்கு எல்லைகளையும் கட்டுப்பாடுகளையும் வைக்காமல் போகும்போது அவர்கள் பாதுகாப்பற்று உணர்கிறார்கள். Because they don't know what their limit is. ஏன்னா அவருடைய எல்லை என்ன என்பது அவங்களுக்கு தெரியல. When they grow up, they resent you because you never told them what your boundaries were, what their boundaries were. வளரும் போது அவங்களுக்கு உங்க மேல ஒரு எரிச்சல் வருது. ஏன்னு சொன்னா அவருடைய எல்லைகள் என்ன என்பதை சொல்லாமல் விட்டுவிட்டீர்கள். They'll always tell you, they'll always hate you for not telling them that this is wrong and you can't do this. இது தவறு, இதை செய்யக்கூடாதுன்னு நீங்க சொல்லாம விட்டுட்டீங்களே, அதற்காக உங்களை வெறுக்க ஆரம்பிப்பார்கள். Some of you might say, well, if he is going to resent me or be angry at me for not telling him, then why does he get angry when I tell him? சில கேட்கலாம், நான் சொல்லாம விட்டதுக்காக என் மேல வெறுப்பு கோபம் சொன்னா பிறகு சொல்லும் போது ஏன் கோபம் வருது அப்படின்னு. Why does he resent me when I control him? கட்டுப்படுத்தும் போது ஏன் அதை வேண்டாம்னு வெறுக்கிறான். Well, all of us are like that. Even adults are like that. எல்லாரும் அப்படிதான், பெரியவங்களும் அப்படிதான். You know, we ourselves are not able to control ourselves many times. நாம கூட பல சமயத்துல நம்மை கட்டுப்படுத்த முடியாம போய் விடுகிறோம். In so many of our behaviors we are not able to control ourselves. நம்முடைய பல காரியங்களிலே நடவடிக்கைகளை நம்ம கட்டுப்படுத்த முடியல. Take for example eating. உதாரணத்துக்கு சாப்பாடு எடுத்துப்போம். Who can control us? யார் நம்ம கட்டுப்படுத்துறது? It takes a great discipline to develop a control where we say,
2 idlis and no more. You know. 2 இட்லி தான், இதுக்கு மேல சாப்பிடவே மாட்டேன்னு சொல்ற நிலைக்கு வரதுக்கு எவ்வளவு கட்டுப்பாடு தேவையா இருக்கு. We have to become a great spiritual sage to reach that level. அது ஒரு பெரிய அந்த லெவலுக்கு வரணும், பெரிய ஆவிக்குரிய மகானா இருக்கணும். You know, it's very, people will be so spiritual yet cannot control their appetite. பாருங்க, மக்கள் அவ்வளோ ஆவிக்குரியவங்களா இருக்காங்க, ஆனா அந்த பசி என்று வரும்போது அதுல என்ன செய்யணும்னு தெரியல அவங்களுக்கு. And someone has to help us oftentimes. பல சமயத்துல இன்னொரு ஆள் நமக்கு உதவ வேண்டியதா இருக்கு. The wife, she is the control many times. மனைவி அவங்க தான் கண்ட்ரோலா இருக்காங்க பல சமயத்துல. That's enough. அவங்க சொல்றாங்க போதும், that's the last one for you. இதுதான் கடைசி இட்லி உங்களுக்கு. Now you immediately get angry with her. உடனடியா கோபம் வருது அவங்க மேல. Let me have one more. இன்னும் ஒன்னு சாப்பிட்டுமே அப்படி. Why are you stopping me? ஏன் என்ன தடுக்கற? You don't know my stomach. ஏன் வயித்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? Who are are you to tell me how many I can eat? நான் எவ்வளவு சாப்பிடலாம், நீ யார் எனக்கு சொல்ல? See, you are old enough to understand the damage that too much food can cause, yet you get angry when people try to control you. அதிகமா சாப்பிட்டா எவ்வளவு பாதிப்பு வரும்னு விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு நீங்கள் வளர்ந்து விட்டீர்கள், ஆனாலும் யாராவது கட்டுப்படுத்த முயற்சிக்கும் போது கோபமும் வருது. When a child, the child does not even understand what damages it will cause him when he lives without control. ஆனா ஒரு பிள்ளை கட்டுப்பாடு இல்லாமல் வாழும்போது அதனால என்னெல்லாம் பாதிப்பு வரும்னு அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. So it is not a surprise that the child resents and child gets angry when you try to control. ஆகவே பிள்ளை கட்டுப்படுத்த முயற்சிக்கும் போது அது வெறுப்பு கோபம் அடைவது அது தவறு, அது இயற்கையா வருகிறது. But it has to be done. It's like giving medicine, and it's good medicine. ஆனா இது மருந்து கொடுப்பது போல அது நல்ல மருந்து. அது Control is good. கட்டுப்பாடு நல்லது. And one day he will grow up to appreciate it. ஒரு நாள் அவன் வளர்ந்து அதை அவன் பாராட்டுவான். He will know why this was good. ஏன் இது நல்லது என்பதை அவன் அறிந்து கொள்வான். Therefore, whenever there is a conflict, whenever the child gets angry because you are trying to control, that is a point of conflict, and that must be looked upon as an opportunity to bring about a change in him. ஆகவே எப்போதெல்லாம் கட்டுப்படுத்த நினைக்கும் போது ஒரு பிள்ளை கோபப்படுகிறதோ எரிச்சல் அடைகிறதோ அது பிரச்சனை ஏற்படுகிற ஒரு நேரமா இருக்கிறது. அது நல்லது. ஏன்னு சொன்னா அப்பொழுதுதான் அவனை திருத்துவதற்கு அது சரியான தருணமாய் அமைகிறது. We were talking about how people parents avoid controlling their children because it's a painful thing. He will fight and you will have to fight, and there is a battle, and they want to avoid it. பிள்ளைகளை கட்டுப்படுத்தும் போது அது வேதனையுள்ள ஒரு அனுபவம் மாறுகிறது. நீங்க சொன்னா அவன் மறுக்கிறான், கோபப்படுகிறான், பெரும் போராட்டமாகிறது. ஆகவே பெற்றோர் பிள்ளைகளை கட்டுப்படுத்தாமல் விட்டு விடுகிறத பார்க்கிறோம். தலைவலியா இருக்கு, நம்ம வேலையை பார்ப்போம். People decide to mind their business. என் வேலையை நான் பார்த்துட்டு போறேன் அப்படி விட்டுறாங்க. But that must not be our attitude. We must look upon it as an opportunity that has now come up where you can bring him in line and put him where he should be. ஆனா நாம் அதை வேதனையாக பார்க்காமல் இவனை சரி பண்ணுவதற்கு இது சரியான வாய்ப்பு என்று கருதி அந்த விதத்தில் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். The sooner the confrontation occurs, the more severe the confrontation is, the more severe the opposition from his side, the better it is, because you are dealing with a real issue and it's going to really help him. எவ்வளவு சீக்கிரம் அந்த பிரச்சனை வருகிறதோ, அந்த பிரச்சனை எவ்வளவு தீவிரமா இருக்கிறதோ, எவ்வளவு பெருசா இருக்கோ அவ்வளவு நல்லது. ஏன்னா அவ்வளவு சீக்கிரமாக அவனை மாற்றுவதற்கு அது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைகிறது. It's an opportunity to change him and transform him. அவனை மாற்றி அமைப்பதற்கு அது ஒரு நல்ல வாய்ப்பு. And God holds you responsible for that. அதற்கு பொறுப்பாளியாக தேவன் உங்களை வைக்கிறார். Then we talked about recognizing rebellion in a child. பிறகு ஒரு பிள்ளைக்குள்ளே இருக்கிற அந்த முரட்டாட்டமான குணத்தை எப்படி புரிந்து கொள்வது என்று பார்த்தோம். There is active and passive rebellion. சில சமயத்தில் முரட்டாட்டத்தை காண்பிக்கிறார்கள், சில சமயத்தில் அமைதியா இருந்தே காட்டுகிறார்கள். Active rebellion is where you tell him one thing and he says go, I won't do it. வெளிப்படையா காண்பிக்கணும் என்ன, ஒன்னு சொன்ன உடனே போங்க நான் செய்ய மாட்டேன்னு போறான். That's outward, that's active. அது வெளிப்படையா அந்த முரட்டாட்டத்தை காண்பிப்பது. A passive rebellion is where he ignores you and where he keeps on playing while you're talking to him, where he acts like he didn't hear it and he doesn't do what you say. He says yes I'll do it and then doesn't do it. அமைதியா முரட்டாட்டம் பண்ணுவதுனா என்ன, சொன்னா கேட்காத போல இருக்கிறான், அல்ல சொன்னா விளையாடிட்டே இருக்கிறான், அல்ல ஒன்னு சொன்னா சைலண்ட் செய்யாம இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது. All these are passive rebellions and you have to recognize that this is an act of rebellion. இதெல்லாம் அமைதியா இருந்து அவன் செய்கிற முரட்டாட்டம், இதெல்லாம் முரட்டாட்டம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். You cannot let it pass because then that will become the pattern of life, then he becomes a rebellious kid. அதை அப்படியே விட்டு விட கூடாது. ஏன்னா விட்டுட்டா அதுவே வழக்கமாகி விடும், பிறகு முரட்டாட்டம் பண்ணுகிற பிள்ளையாகவே மாறி விடுவான். I shared with you about passive rebellion and how to recognize it, because many times the problem with parents is they don't recognize that it is a rebellion. அமைதியா முரட்டாட்டம் பண்ணும்போது எப்படி அதை விளங்கிக் கொள்வதுன்னு நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா. ஏன்னா பல சமயத்துல அவன் முரட்டாட்டம் பண்ணும்போது அது முரட்டாட்டம் என்பதையே பெற்றோர் விளங்கிக் கொள்ளாமல் விட்டு விடுகிறார்கள். They don't see it as an act of rebellion. They, if he says no,
they may understand it as an act of rebellion, but if he ignores, if he puts it off, and if he postpones doing what you tell him, parents don't recognize it as an act of rebellion immediately. வெல்ல முடியாதுன்னு சொன்னா முரட்டாட்டம் என்பது விளங்கி விடுகிறது. ஆனா அவன் அமைதியா செய்யாம அப்புறம் தள்ளி போட்டுக்கொண்டே அப்படியே இருந்தான்னா அது முரட்டாட்டம் என்பதை பெற்றோர் விளங்கிக் கொள்வதில்லை. If he keeps on giving excuses, they don't see it as a passive rebellion. தொடர்ந்து பல சாக்கு போக்குகளை சொல்லிட்டே இருந்தான்னு சொன்னா அது அமைதியாய் முரட்டாட்டம் பண்ணுகிறான்னு அவங்க விளங்கிக் கொள்வதில்லை. We need to understand it. இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். The more we understand it, the more we deal with it, and the more the child is worked upon and gets better. இதை நாம் அதிகமாக விளங்கிக் கொள்ளும் போதுதான் பிள்ளைகளிடத்தில் இதை சரி செய்வதற்கு ஏற்ற விதத்தில் நாம் செயல்பட முடியும். All right, let's go to 1 Samuel chapter 15. That's where we came to the end. சரி, போன வாரம் முடிக்கும் போது 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துக்கு வந்தோம். அங்கேயே போவோம். I told you the story about Saul and Samuel. சவுல் சாமுவேலுடைய கதை குறித்து சொன்னேன் இல்லையா? I left out one thing that I did not point out last time. ஒரு காரியத்தை கடந்த வாரம் சொல்லாமல் விட்டேன் நான். You remember the story where God spoke to Samuel and told Saul to go in a war against a particular king and win the battle and destroy everything. தேவன் சாமுவேல் மூலமாக சவுலுடன் என்ன சொன்னார்? அந்த குறிப்பிட்ட ராஜாவுக்கு எதிராக யுத்தம் பண்ணப்போ அங்க போய் எல்லாவற்றையும் அழித்து விடு என்றார். But Saul saved the best cattle. ஆனால் சவுல் ஆடு மாடுகளிலே முதல் தரமானவளை வைத்துக் கொண்டான். Saved the king. ராஜாவையும் உயிரோடு விட்டான். Did what the Lord said, but did not completely do what the Lord said. கர்த்தர் சொன்னதை செய்தான், ஆனா முழுமையாய் செய்யவில்லை. So when the Lord told Samuel that he regretted making him the king, ஆகவே கர்த்தர் சாமுவேலை பார்த்து சவுலை ராஜாவாக்கினது மனஸ்தாபமா இருக்கிறது சொன்னபோது Samuel comes and confronts him. சாமுவேல் வந்து சவுலிடத்துல வந்து கேட்கிறான். And he says, "No, I've done everything that the Lord told me to do." உடனே இவன் என்ன சொல்றான்? இல்லையே, கர்த்தர் சொன்ன எல்லாவற்றையும் நான் செய்து விட்டேனே அப்படின்றான். That's just like a kid you've seen many times. பல சமயத்துல பிள்ளைங்களும் இப்படிதான் இருப்பாங்க, நீங்க பார்க்கலாம். You remember your kid, you told him to do something and he did it only 60% of it. பிள்ளை ஒன்னு செய்ய சொல்லியிருப்பீங்க, 60% தான் செஞ்சிருப்பான் அவன். Exactly as you said, he did it only 60%. Then what he did, the rest of it was what he thought was good. பாருங்க, நீங்க சொன்னது மாதிரியே 60% செய்திருப்பான். மீதி வந்து எப்படி செஞ்சா நல்லா இருக்குன்னு அவன் நினைச்சிருக்கானோ அது போல செஞ்சிருப்பான். And when you ask him, he says, "I did it." கேட்டா நான் செஞ்சிட்டேனே அப்படினுவான். "Oh yes, I did it. You asked so and so, I did it." நீங்க அவங்கள கேட்டு பாருங்க, நான் செஞ்சிட்டேனே அப்படினுவான். Samuel said, "No, you didn't do it." சாமுவேல் சொன்னா, இல்ல நீ செய்யல. And then we read these words from Samuel. பிறகு சாமுவேலுடைய வார்த்தைகளை இங்க பார்க்கிறோம் நாம. Listen to verse 22. 22 கவனிங்க. So Samuel said, "Has the Lord as great delight in burnt offerings and sacrifices as in obeying the voice of the Lord? Behold, to obey is better than sacrifice, and to heed than the fat of rams." அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். For rebellion is as the sin of witchcraft, stubbornness is as iniquity and idolatry. Because you have rejected the word of the Lord, he has also rejected you. இரண்டகம் பண்ணுதல் பெல்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினால் அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். One of the best verses on obedience is right here. கீழ்ப்படிதல் குறித்த மிக சிறந்த ஒரு வசனம் இங்க இருக்கு. In the whole of the Bible. முழு வேதத்துல. To obey is better than sacrifice. பலி பார்க்கிலும் கீழ்ப்படிதல் சிறந்தது. God wants obedience. He didn't say go get the best cattle and sacrifice for me. சிறந்த ஆடு மாடுகளை கொண்டு வந்து எனக்காக பலி செலுத்துன்னு கர்த்தர் சொல்லல. No, God doesn't want sacrifice. தேவனுக்கு இந்த பலி எல்லாம் தேவையில்லை. God wants obedience. தேவன் கீழ்ப்படிதலை விரும்புகிறார். Obedience is better than sacrifice. பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். And when a person rebels against obeying God and does what God has said only partially and not fully, ஒருவன் தேவன் சொன்னதை கீழ்ப்படியாமல் முரட்டாட்டம் பண்ணும்போது, பாதி கீழ்ப்படிந்து மீதி கீழ்ப்படியாமல் விட்டு விடும்போது, that's rebellion. அதுதான் முரட்டாட்டம். God didn't say I'll give you half marks. தேவன் பாதி மார்க் உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லல. Well, you passed but you got only 40%. பாஸ் பண்ணிட்டானா 40 மார்க் தான் கிடைச்சிருக்குன்னு சொல்லல. God said you failed. தேவன் சொல்ல நீ ஃபெயில் ஆயிட்ட. Because you failed in doing exactly as I told you. ஏனென்றால் நான் சொன்னபடி சரியாய் அப்படியே செய்ய தவறிவிட்டாய். God recognizes it as a rebellion. தேவன் அதை முரட்டாட்டம் என்று சொல்லுகிறார். And equates it with the sin of witchcraft. அதை பில்லி சூனிய பாவத்தோடு ஒப்பிடுகிறார். That's horrible, isn't it? பாருங்க எவ்வளவு கொடுமையா இருக்கு. This is simply a matter of disobedience and God says this is like witchcraft. இது கீழ்ப்படியாத ஒரு பிரச்சனை. ஆனா தேவன் சொல்ல இது வந்து பில்லி சூனிய பாவத்துக்கு ஒப்பானது. What is meant there is it's demonic. Actually it comes from the devil. That attitude where a person only does what God says partially and does whatever he thinks for the rest of the thing.
That is an act of rebellion, and all rebellion originates from the devil. Therefore, it's like witchcraft. அதாவது அவன் என்ன சொல்ல வருகிறான்? தேவன் சொன்னதை பாதி செய்துவிட்டு மீதி செய்யாமல் கீழ்ப்படியாமல் முரட்டாட்டம் பண்ணும்போது அது பிசாசனுடைய குணமா இருக்கிறது. பிசாசு தான் முரட்டாட்டம் பண்ணுகிறவன். ஆகவே தான் அது பில்லி சூனிய பாவத்துக்கு ஒப்பனையாய் சொல்லப்படுகிறது. And Saul, had this flaw in his life. He must have been raised up like that. சவுல் இப்படிதான் வளர்க்கப்பட்டிருக்க வேணும்னு நினைக்கிறேன். I'll show you later on. We're going to go to Jesus tonight. இன்னைக்கு இரவு இயேசுவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். I'll show you how Jesus was raised and how he did the will of the Father. எப்படி இயேசு வளர்க்கப்பட்டார், பிதாவின் சித்தத்தை செய்தார், அதை காண்பிக்க போகிறேன். Doing the will of the Father did not come just like that. பிதாவின் சித்தத்தை செய்வது சும்மா அப்படியே வந்து விடுகிற காரியம் அல்ல. Did not come overnight. ஒரே ராத்திரியில் அப்படி செய்து விடவில்லை. He was raised in that way. He kept on doing the will of God. Therefore, when he grew up, he did the will of God fully. அந்த விதத்தில் வளர்க்கப்பட்டான். தேவனுடைய சித்தத்தை தொடர்ந்து செய்து கொண்டே வந்தான். ஆகவேதான் வளர்ந்த பிறகும் அவருடைய சித்தத்தை செய்ய அவரால் முடிந்தது. So the thing about this story is obedience is more important than anything else. ஆகவே இந்த கதையில் இருக்கிற காரியம் என்ன? எல்லாவற்றை காட்டிலும் கீழ்ப்படிதல் தான் உத்தமம். And rebellion has its roots in Satan himself and satanic nature. முரட்டாட்டத்தின் வேர் பிசாசு, அவனுடைய சுபாவம் அது. Therefore the Bible deals with it like a great sin. ஆகவேதான் வேதம் அதை மிகப்பெரிய பாவமாய் கருதுகிறது. When you allow a child to go on in a state of rebellion, you are allowing him to sin and live in sin. ஒரு பிள்ளை தொடர்ந்து முரட்டாட்டம் பண்ண நீங்கள் இடம் கொடுக்கும்போது அவன் பாவம் செய்ய பாவத்திலே வாழ்வதற்கு நீங்கள் இடம் கொடுக்கிறீர்கள். You are allowing him to sin. அவன் பாவம் செய்ய நீங்களே You are not அனுமதிக்கிறீர்கள். stopping him. You are not teaching him. நீங்கள் அவனை தடுத்து நிறுத்தி அவனுக்கு போதிக்கவில்லை. You are not controlling him. நீங்கள் அவனை கட்டுப்படுத்தவில்லை. When you allow him to rebel, you are allowing him to disobey God and commit one of the greatest sins. முரட்டாட்டம் பண்ண அனுமதிக்கும் போது தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போக மிகப்பெரிய ஒரு பாவத்தை செய்ய இடம் கொடுக்கிறீர்கள். The results of that will not be immediately seen, but when he grows up, he will show those traits of that kind of a behavior. அதனுடைய விளைவுகளை உடனடியாக பார்க்க முடியாமல் போகலாம். ஆனால் அவன் வளர்ந்து வரும்போது அவனுடைய அறிகுறிகளை, தன்மைகளை நீங்கள் காண முடியும். But it starts when he is very young. ஆனால் அது சின்ன வயசுல He ஆரம்பிச்சிருது. was allowed to rebel and rebel and rebel, and that's become the pattern of life. முரட்டாட்டம் பண்ண அப்படியே தொடர்ந்து அனுமதிக்கும் போது வாழ்க்கையே அப்படியே அமைந்து But one விடுகிறது. more thing I want you to notice here. ஆனால் இன்னொரு காரியத்தை நீங்கள் கவனிக்க Third thing, விரும்புகிறேன். first is obedience is greater than anything. முதலாவது என்ன? கீழ்ப்படிதல் எல்லாவற்றை காட்டிலும் உத்தமமானது. Rebellion is a great sin, like witchcraft. முரட்டாட்டம் வந்து பில்லி சூனிய பாவத்துக்கு ஒப்பனையா இருக்கிறது. Thirdly, God holds the man he puts in charge in that situation for the rebellion of whoever that causes rebellion there. மூன்றாவது, Whoever commits rebellion, God holds the person responsible, and God holds the person who's in charge responsible. யாராவது ஒரு முரட்டாட்டம் பண்ணும்போது அந்த ஆளுக்கு யார் பொறுப்பு? அந்த பொறுப்புள்ள ஆளை தான் தேவன் அவனுடைய முரட்டாட்டத்துக்கு நீ பொறுப்பாளி என்று பார்க்கிறார். The people of Israel had Saul as the king. இஸ்ரவேல் ஜனங்களுடைய ராஜாவாக சவுல் இருந்தான். When Samuel came and asked Saul, what did Saul say? சாமுவேல் வந்து சவுலிடத்தில் கேட்டபோது சவுல் என்ன சொன்னான்? Look at this, verse 21. 21 கவனிங்க. But the people took of the plunder of the plunder, sheep and oxen, the best of the things which should have been utterly destroyed, to sacrifice to the Lord God your God in Gilgal. ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதுக்காக கொல்லையிலே சாபத்தீடாக ஆடு மாடுகளை பிரதானமானவர்களை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். He is blaming it on the people. இவன் ஜனங்களை குறை சொல்றான். He says, well, the people are the ones that brought these cattle here என்ன சொல்றான்? ஜனங்க தான் ஆடு மாடுகளை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க to sacrifice to the Lord. தேவனுக்கு பலியிட. God didn't say, oh, you didn't do it. People did it. I understand. ஐயோ ஜனங்க செஞ்சிட்டாங்களா, நீ செய்யலையா, எனக்கு புரியுது அப்படின்னு கர்த்தர் அப்படி சொல்லல. God held him responsible. தேவன் இவன் தான் பொறுப்பாளி என்கிறார். Because in verse 23 we are told that he has rejected the word of the Lord, therefore he is rejected from being a king. ஏனா 23 என்ன சொல்லுகிறது? நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே அவர் உம்மை ராஜாவாராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். Now let me tell you the solemn truth. இப்போ அந்த பயபக்திக்குரிய ஒரு உண்மையை சொல்லுகிறேன். Just as Saul was the king of Israel, therefore God held him accountable for what happened there. இஸ்ரவேலின் ராஜாவாக சவுல் இருந்தபடினாலே அங்கே நடந்த முரட்டாட்டத்துக்கு பொறுப்பாளி சவுல் என்று தேவன் சொன்னார். Maybe the people did it. ஒருவேளை மக்கள் அது செய்திருக்கலாம். Because Saul is a king, he is not going and catching cattle and bringing them. ஏனா சவுல் ராஜா இவன் போயிட்டு ஆடு மாடுலாம் பிடிச்சிட்டு வராம இருக்கலாம். Yes, the people did it for sure. ஜனங்க தான் நிச்சயமா செய்தாங்க. But he should not have allowed it. ஆனால் இவன் அதை அனுமதித்து இருக்க கூடாது. He insisted on doing what God said. தேவன் என்ன சொன்னாரோ அதை செய்யுங்கள் என்று வலியுறுத்தி இருக்கணும். Isn't that right? இல்லையா?
Therefore, God holds him accountable. ஆகவே அவன்தான் பொறுப்பாளி என்று தேவன் Just சொல்லுகிறார். as Saul, as the king, is accountable to God for the action of his people, எப்படி ஜனங்களுடைய நடவடிக்கைகளுக்கு ராஜாவாகிய சவுல் பொறுப்பாளியோ, in the same way, you as a parent, father, mother, you are like a king in your house. You are the person of authority. If something goes wrong there, you are the person that God pulls up and says, you have rebelled. You அதே are the one that போலதான் has committed this. பெற்றோராகி நீங்கள், அப்பா அம்மாவாகிய நீங்கள் அதிகாரம் பெற்றவர்கள், குடும்பத்திலே ராஜாவை போல இருக்கிறீர்கள். அந்த குடும்பத்திலே ஏதாவது நடக்கும்போது அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பாளி என்று தேவன் சொல்லுகிறார். Now, nobody likes to hear that. இதை கேட்கறதுக்கு யாருக்கு But விருப்பம் இல்லாம இருக்கலாம். I have to tell the truth as it is. ஆனா சத்தியத்தை சத்தியமா சொல்லி ஆகணும். You know, because a lot of parents are going around saying, well, don't blame me for what my son is doing. ஏன் நிறைய பெற்றோர் என்ன சொல்லிட்டு வராங்க, என் பிள்ளை செஞ்சதுக்கெல்லாம் என்ன குறை சொல்லாதீங்க. அறியாத புள்ள தெரியாத செய்துட்டான், உங்களுக்கு தெரியுது இல்ல, நீங்க என்ன பண்ணீங்க? What did you do? நீங்க என்ன பண்ணீங்க? Have you done anything to control the child? பிள்ளையை கட்டுப்படுத்த ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? You know, see, he may not be doing great sins now. He may be doing just small acts of rebellion. But one day, this will lead to a great act of rebellion like the one that Saul did. இன்னைக்கு அவன் பெரிய பாவத்தை செய்யாம இருக்கலாம், ஆனா சின்ன சின்ன முரட்டாட்டமான காரியங்களை செய்யலாம். இவைகள் எல்லாம் சேர்ந்து பின்னால ஒரு பெரிய முரட்டாட்ட செயலாய் காணப்படும். Because that rebellious behavior is developed because you allow it to develop. என்ன இந்த முரட்டாட்ட குணம் நீ அப்படியே வளர நீங்க இடம் கொடுத்தீங்க, ஆகவே அது வளர்ந்து விட்டது. God holds the parent responsible. அதுக்கு பொறுப்பாளி பெற்றோர் என்று தேவன் I சொல்லுகிறார். don't mean to condemn anybody. யாரையும் குற்றப்படுத்தும்படி இதெல்லாம் சொல்லல நான். I never preach to condemn. குற்றப்படுத்தும்படி நான் பிரசங்கிப்பதே கிடையாது. I am telling it because I want every parent, every father and mother to realize that we are accountable. We are in charge of our home. We are in charge of our children. They are under our control. And it is our God-given right and authority and ability to control our children. இதை ஏன் சொல்றேன்னா, குடும்பத்துக்கு பொறுப்பாளி நாம், குடும்பத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பொறுப்பு அதிகாரம் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு தான் தந்திருக்கிறார். ஆகவே அவளை கட்டுப்படுத்துவது சரிப்படுத்துவது நம்முடைய உரிமை, நமக்கு இருக்கிற அதிகாரம். The father and mother are like the king and the queen there. அப்பா அம்மா தான் அங்க ராஜாவும் ராணியும் போல. What you say must be done there. நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் அங்க நடக்கணும். If you don't do it, you become responsible. நீங்க அப்படி செய்யலைன்னா அதுக்கு பொறுப்பாளி நீங்க தான். No condemnation, but responsibility. குற்றப்படுத்தல, ஆனா பொறுப்பு என்பதை சொல்லுகிறேன். Amen? ஆமென். Everybody say amen. எல்லாம் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்களேன். Say, Pastor Sam is all right. Sometimes when I preach like that, people look at me, my God, you know, wrong day, I picked the wrong day to come to church. சில சமயத்தில் பிரசங்கம் பண்ணும்போது மக்கள் நினைக்கிறாங்க தப்பான நாள்ல சபைக்கு வந்துட்டேன் நான் அப்படின்னு. நம்ம பண்ண தப்பெல்லாம் எடுத்து மண்டையிலே அடிக்கிறாரு. No, I don't beat anybody on their head. இல்ல, நான் யார் தலையிலும் அடிக்கிறது It's இல்ல. not my business at all. அது என்னுடைய வேலையும் கிடையாது. I am preaching for families to be well. குடும்பங்கள் நன்றா இருக்கும்படியாய் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். That's all. அவ்வளவுதான். Amen? ஆமென். Now, if you've not done a right job, then, you know, you got to do the right job now because you are now learning. Now you are more responsible. இதுவரைக்கும் நீங்க ஒழுங்கா செய்யலனா இப்ப கற்றுக்கொள்கிறீர்கள், பொறுப்பு இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஆக இப்ப சரியா செய்ய ஆரம்பிங்க. Amen? ஆமென். How many of you know God forgives? எத்தனை பேர் தெரியும் கர்த்தர் மன்னிக்கிறவர்? Amen? ஆமென். God will forgive you, cleanse you, as long as you realize your responsibility and do what is right. Your family will be built up and it's never too late, really. கர்த்தர் உங்களை மன்னிப்பார், அந்த காரியங்களை மறப்பார். உங்களுடைய பொறுப்பை நீங்கள் உணர்ந்து நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்க கூடாது. இப்பவும் செய்யலாம். It doesn't help for us to not talk about it because people will feel bad. இத பேசினா மக்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆக பேசாம விட்டது நல்லதுன்னு சொன்னா அதனால யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. No, I say to you again and again that when a child misbehaves and he goes on misbehaving, it is the responsibility of the parent to control the child. If tomorrow something happens, God holds you responsible. திரும்ப சொல்லுகிறேன், ஒரு பிள்ளை முரட்டாட்டம் பண்ணும்போது கீழ்ப்படியாமல் போகும்போது திரும்ப அப்படி செய்யும் போது அதுக்கு பொறுப்பாளி பெற்றோர். அந்த பிள்ளையை திருத்தி சரியான வழியில கொண்டு வர வேண்டியது அவருடைய கடமை. Amen? ஆமென். Before God, you are responsible. கர்த்தருக்கு முன்பாக நீங்க தான் பொறுப்பாளிகள். Responsibility is a very great thing. இந்த பொறுப்பு என்பது ரொம்ப பெரிய ஒரு காரியம். You must take your place in the family. குடும்பத்திலே உங்களுடைய ஸ்தானத்திலே நீங்கள் நிற்க வேண்டும். Be like the king. ராஜாவை போல இருங்க. Command your children. உங்களுடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்க. That's why God liked Abraham. ஆகவேதான் தேவன் ஆபிரகாமை ரொம்ப விரும்பினார். Because he commands his children. ஏன்னா அவன் பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவான். தயவு செய்து செய்யிப்பான்னு சொல்ல மாட்டான். இப்படி செய், ஒழுங்கா சொல்றதை செய், அவ்வளவுதான். அதுக்கு தான் அவர் கர்த்தருக்கு அவனை பிடிச்சது. He liked Abraham because he's a guy who just told him do this. ஆபிரகாம் தேவனுக்கு பிடிச்சது காரணம் என்னன்னா கட்டளையிடுகிற ஒரு மனுஷனா அவன் இருந்தான்.
ஆமென். Amen. ஆமென். God likes that because it's good for the kids. அது தேவனுக்கு பிடிக்குது. ஏன்னா அதுதான் பிள்ளைகளுக்கு நல்லது. It's good that we have a wonderful close relationship with our kids and we hug them and kiss them and play with them and show a lot of affection and love to them. பிள்ளைகளோட நமக்கு நல்ல ஒரு உறவு இருப்பது, அவங்க மேல பாசத்தை காட்டுவது, கொஞ்சி கட்டிப்பிடிச்சு விளையாடுவது, அரவணைப்பது, இதெல்லாம் நல்லதுதான். That all must be done also. அதெல்லாம் செய்யணும். But at the same time, he must see, when he sees you, he must see an authority figure that wrong things will not be tolerated in the home. அதே சமயத்துல உங்களை பார்க்கும்போது இந்த வீட்டுல தப்பான காரியங்களுக்கு இடம் கிடையாதுன்னு உங்களை பார்த்த உடனே விளங்கிடணும். Amen. And you will not sit there and watch as he does wrong things. நம்ம இங்க தப்பான காரியங்களை செஞ்சா அப்பா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். Amen. ஆமென். You are the authority. நீங்க தான் அதிகாரம் Like உள்ளவர். a policeman literally. ஒரு போலீஸ்கார போல நீங்க Set everything in order. எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துங்க. All right. சரி. Now, basically a child is in rebellion when he knowingly and willingly places his will above the stated will of the parents. ஒரு பிள்ளை எப்போது முரட்டாட்டம் பண்ணுகிறது? அடிப்படையில் அதை இப்படி சொல்லலாம். அப்பா அம்மா ஒரு காரியத்தை சொன்ன பிறகு, அவங்க தங்களுடைய சித்தத்தை தெரியப்படுத்தின பிறகு, அவன் வேண்டுமென்றே துணிந்து அந்த சித்தத்தை மீறும்போது, தன்னுடைய சித்தத்தின்படி செய்ய நினைக்கும் போது, அதுதான் முரட்டாட்டம். He places his will above the parents' will. பெற்றோருடைய சித்தத்துக்கு மேலாக தன்னுடைய சித்தத்தை அவன் வைக்கிறான். He refuses the right that the parent has to rule over him, and he says, you have no right to rule over. Literally, without saying in so many words, that's what he is saying. You have no right to rule over me. பிள்ளையை ஆளக்கூடிய உரிமை பெற்றோருக்கு இருக்கு இல்லையா? முரட்டாட்டம் பண்ணும்போது அவன் சொல்லாம என்ன சொல்ல வர்றான்னா, என் ஆளக்கூடிய உரிமை உங்களுக்கு கிடையாதுன்றான். You can't tell me what I should do. நான் என்ன செய்யணும்னு நீங்க சொல்ல முடியாது. What do you think a child is saying when you tell him something? He says, go. நீங்க ஒன்று சொல்றீங்க, பையன் போங்க அப்படின்றான். என்ன சொல்ல வரான்னு நினைக்கிறீங்க? அதான் சொல்றான். நீங்க யார் எனக்கு சொல்றதுக்கு? உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? He is challenging your authority. உங்களுடைய அதிகாரத்துக்கே சவால் விடுகிறான். That is what rebellion is. முரட்டாட்டம்னா அதுதான். Sometimes he outwardly actively rebels, but many times he passively rebels. பல சமயத்துல அந்த முரட்டாட்டத்தை வெளிப்படையா காட்டிடுறான், பல சமயத்துல அமைதியா இருந்து அதை காட்டுறான். Now here is a verse, Colossians chapter 3 verse 20, for all the children. எல்லா பிள்ளைகளுக்கும் உரிய வசனம் இங்க இருக்கு. கொலோசியர் 3:20. All the children. எல்லா பிள்ளைகளுக்கும். Write it up and put it on the wall big. எழுதி சோத்துல பெருசா மாட்டி வைங்க. Colossians 3:20. கொலோசியர் 3:20. Children, obey your parents in all things, for this is well pleasing to the Lord. பிள்ளைகளே, உங்களை பெற்றாருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. Now, what is it saying? என்ன சொல்லுகிறது? Obey in all things, it says. எல்லாவற்றிலையும் என்று சொல்லுகிறது. That means unconditional, unquestioned obedience in all matters அப்படின்னா of life. வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும் நிபந்தனையற்ற, கேள்வி கேட்காத கீழ்ப்படிதல். Obey in all things. எல்லா காரியத்திலும் கீழ்ப்படினோம். A child cannot say, I'll obey in everything, but not in this. ஒரு பிள்ளை மற்றதெல்லாம் கீழ்ப்படிவான், ஆனா இதுக்கு மட்டும் கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்லக்கூடாது. Have you ever seen children put rules like that in the house? பார்த்திருக்கேன், வீட்டுல பிள்ளைங்க இப்படி எல்லாம் சில ரூல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. That means a revolution has already started. It's gone too far. அப்படின்னா அந்த புரட்சி ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு, இப்ப ரொம்ப அதிகமா போயிடுச்சுன்னு அர்த்தம். When he gets up and says to you, I'll do anything you say, but not this. அவன் எழும்பி நின்னு, நீங்க எதை சொன்னாலும் செய்வேன், ஆனா இதை மட்டும் செய்ய மாட்டேன்னு சொன்னான்னா, That means there is a revolution happening in your house. உங்க வீட்டுல ஒரு புரட்சி நடக்கிறது என்று அர்த்தம். And you're like a sitting duck taking all of this and watching all of this happening and not doing anything, you know. நீங்க வந்து சும்மா உட்கார்ந்து சிட்டிங் டக் மாதிரி உட்கார்ந்துட்டு எல்லாத்தையும் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க ஒண்ணும் செய்யாம It's all இருக்கீங்க. coming on you and you're not doing anything. எல்லாம் உங்க மேல புரண்டு வருது, நீங்க ஒண்ணும் செய்யாம இருக்கீங்க. Obey in all things. எல்லாவற்றிலையும் கீழ்ப்படியுங்கள். Without any question, a child must learn to obey. எந்த கேள்வியும் கேட்காமல் கீழ்ப்படிய குழந்தை கற்றுக்கொள்ளணும். A parent, what a parent says may seem totally wrong, yet the child must obey. பெற்றோர் சொல்றது ஒருவேளை பிள்ளைக்கு முற்றிலும் தப்பானது போல தோணலாம், ஆனாலும் கீழ்ப்படியணும். That's the place he must be brought to. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அவனை கொண்டு வந்துடணும். He must be saying, because you say it, I'll do it. அவன் என்ன சொல்லணும்? நீங்க சொல்றீங்க, ஆகவே நான் அதை செய்றேன். That's all. அவ்வளவுதான். That's the position he must be brought to. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அவனை கொண்டு வந்துடணும். And that is what is healthy for a child. அதுதான் அந்த பிள்ளைக்கு ஆரோக்கியமானது. You see, disobedience and rebellion is the first conflict that ever occurred in the cosmos.
கீழ்ப்படியாமை முரட்டாட்டம் இதுதான் அந்த உலகத்திலே நடந்த first rebellion. முதலாவது முரட்டாட்டமான ஒரு செயல். I'm talking about the rebellion of Lucifer against God. நான் தேவனுக்கு விரோதமாய் லூசிபர் செய்த முரட்டாட்டத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். That's the first thing. The first rebellion that happened was the rebellion of who is known as the devil today, who was a holy angel in those days, against God. முதலாவது முரட்டாட்டம் பண்ணவன் இன்றைக்கு பிசாசு என்று அழைக்கப்படுகிற அந்த பரிசுத்த தூதனாய் உண்டாக்கப்பட்ட அவன் தேவனுக்கு விரோதமாய் செய்த அந்த காரியம். It was a conflict that was based on rebellion, where he thought that God didn't have any authority over him, that he was above everything. அது முரட்டாட்டத்தில் எழும்பின பிரச்சனை. என்ன யோசிதான், எனக்கு என் மேல தேவனுக்கு அதிகாரம் கிடையாது, நான் எல்லாவற்றுக்கும் மேல என்று அவன் யோசித்தான். I know as much as God knows, I can do whatever God does, and I am as good as God. Why should he be above me? நான் தேவன் எப்படியோ அது போலதான் நான் இருக்கிறேன், அவரை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும், எதுக்கு எனக்கு மேலாக அவர் இருக்கணும்? அவருக்கு தெரியறதெல்லாம் எனக்கு தெரியும், அவருக்குள்ள ஆற்றல்லாம் எனக்கு இருக்குது, அவரால் என்ன முடியுமோ அதெல்லாம் என்னால முடியும். ஆகவே அவர் ஏன் என் மேல இருக்கணும், எனக்கு மேல இருக்கணும்? Why should he be above me? Because I am as good as him. நானும் அவரை போல தான் இருக்கேன், ஆகவே எனக்கு மேல எதுக்கு அவர் இருக்கணும்? Turn with me to Isaiah chapter 14. திருப்போம் ஏசாயா 14ஆம் அதிகாரம். Let's look at that. இதை கவனிப்போம். Because the book of Proverbs says that this sin is bound up, the sin nature is bound up within a child. நீதிமொழி என்ன சொல்கிறது? இந்த பாவ சுபாவம் பிள்ளை நெஞ்சில் ஒட்டி இருக்கிறது. Bound up. ஒட்டின்னு இருக்கு அப்படியே. That means it's become a part and parcel of the child. அப்படினா என்ன? அவனுடைய சுபாவத்தோடு பிணைந்து விட்டது. The rod of correction drives it far from him. தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அதை தூரமாய் அகற்றும். So let's look at this a little bit more. We'll understand where a rebellion from the child comes from. What is the root of that rebellion? இது கொஞ்சம் கவனிப்போம். இந்த கலகத்துக்கு, இந்த முரட்டாட்டத்தின் வேர் எங்க இருக்குன்னு நம்ம பாப்போம். Chapter 14, let me read to you from verse 12 onwards. 14ஆம் அதிகாரம் 12ல இருந்து வாசிக்கிறேன். How are you fallen from heaven, O Lucifer, son of the morning? How you are cut down to the ground, you who weaken the nations. அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையில் விழ வெட்டப்பட்டாயே. For you have said in your heart, I will ascend into heaven, I will exalt my throne above the stars of God, I will also sit on the mount of the congregation on the farthest side of the north, I will ascend above the heights of the clouds, I will be like the Most High. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. Now the issue here in the rebellion of Lucifer against God, the issue here is authority and a rebellion against authority. இங்க லூசிபர் தேவனுக்கு விரோதமாய் கலங்கம் பண்ணுகிறானே, இங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா அதிகாரத்தை எதிர்த்து முரட்டாட்டம் பண்ணுகிறான். Now God is described as the most high God. இங்க தேவன் 14ஆம் வசனம் கடைசில உன்னதமானவர் என்று அழைக்கப்படுகிறார். That means most high means is not just a poetic term or anything like that. It means that he is above everybody. அதாவது உன்னதமானவர்னு சொல்லும்போது ஏதோ ஒரு கவிதை நடையில் அப்படி சொல்லிட்டு போல, அவர்தான் எல்லாவற்றுக்கும் மேலானவர் என்ற அர்த்தத்தில் அப்படி இருக்கு. That's serious business. That's like saying he is the president. அது ரொம்ப சீரியஸான விவாதம். எப்படின்னா இவர்தான் ஜனாதிபதின்னு சொல்ற மாதிரி. To say that so and so is the president of a country is not an ordinary thing. That means he is the man on the top. இவர் இந்த நாட்டின் ஜனாதிபதின்னு சொல்லும்போது அது ஒரு சாதாரண காரியம் கிடையாது. அப்படின்னா அர்த்தம் இவர்தான் அங்க அந்த நாட்டிலேயே உயர்ந்தவர். But when it says God is the most high God, that means that he is the topmost authority. There is nothing, no one above him. மிகவும் உன்னதமான தேவன் என்று தேவனை குறித்து சொல்லும்போது அவர்தான் மிகவும் மேலா இருக்கிறவர், அவருக்கு மேல எதுவும் யாரும் கிடையாது என்ற அர்த்தத்தில் சொல்லப்படுகிறது. The phrase most high God represents God's authority and position in the hierarchy of authority. மிகவும் உன்னதமான தேவன் என்று சொல்லும்போது இந்த அதிகார வரம்பிலே தேவன் எந்த நிலையில் இருக்கிறார் அதை குறித்து அது சொல்லுகிறது. And the devil wanted to be above him. பிசாசு அவருக்கு மேல போக விரும்பினான். God is the topmost and he wanted to be above him. தேவன் தான் இருக்கிறதுலே மேலாக இருக்கிறார், அவருக்கும் மேலாக அவன் போக விரும்புறான். And what is the
what is the attitude that he had? எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அவனுக்குள்ள இருந்தது? He said in his heart, I will ascend to heaven. நான் வானத்துக்கு ஏறுவேன் அப்படின்னு இருதயத்திலே சொன்னான். I will exalt my throne above the stars of God. தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். The most important thing there is the number of I wills that are there. 5 times he says, I will, I will, I will, I will. இங்க மிக முக்கியமான என்னன்னா 5 முறை நான் என்னன்னு திரும்ப திரும்ப சொல்றான் அவன். Pride, the height of pride. பெருமையின் உச்சக்கட்டம் அது. I will, I will. நான் என்று சொல்லுகிறான். He must have lived saying, God, what is your will? I'll do your will. அவன் எப்படி வாழ்ந்திருக்கணும்? தேவனே உம்முடைய சித்தம் என்ன? உம்முடைய சித்தத்தை நான் செய்கிறேன். Your will is paramount. Your will is the most important thing. உம்முடைய சித்தம் தான் பிரதானம். உம்முடைய சித்தம் தான் மிக முக்கியம். What is your will, O Lord? தேவனே உம்முடைய சித்தம் என்ன? What do you want me to do today? நான் இன்றைக்கு நான் என்ன செய்ய விரும்புகிறேன்? That's the way he should have lived. அப்படிதான் வாழ்ந்திருக்கணும். But he lived saying, I will, I will, I will. ஆனா அவன் எப்படி வாழ்ந்தான்? நான் என்று வாழ்ந்தான். That's the height of pride. அதான் பெருமையின் உச்சக்கட்டமே. Even today you see it in many people, they live that I will life. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பார்க்கலாம் நான் என்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். That I will is the thing that comes from the devil. இந்த நான் என்கிற அந்த காரியம் தான் பிசாசிடமிருந்து வருகிற காரியம். And that is exactly what happens in a child's heart when he is rebelling. ஒரு பிள்ளை முரட்டாட்டம் பண்ணும்போது அந்த பிள்ளையின் உள்ளத்திலே நடக்கிற காரியமே இதுதான். What is he saying? அவன் என்ன சொல்லுகிறான்? Now the child is not the devil. பிள்ளை பிசாசு கிடையாது. But he's like a little devil only, because he says because he says I will do what I want only. I don't want to do what you want. நீங்க சொல்றதை நான் செய்ய மாட்டேன். நான் என்ன விரும்புறேனோ அதை தான் நான் செய்வேன்னு சொல்லும்போது ஒரு குட்டி பிசாசு மாதிரி தான் பண்றான் அவன். That basic attitude has come in. அது அடிப்படை அந்த குணம் வந்துருச்சு உள்ள. I'll do what I want. என் இஷ்டத்தை தான் நான் செய்வேன். I won't do what you want. நீங்க சொல்றதை செய்ய மாட்டேன். This is where it all begins. எல்லாமே இங்க தான் ஆரம்பிக்கிறது. And when you allow that I will to go on and continue, அந்த நான் என்கிற காரியம் தொடர்ந்து இருக்க நீங்கள் அனுமதித்தால், then a revolution is caused. பிறகு அங்க புரட்சி ஏற்படுகிறது. There is a whole turmoil that begins to take place. பெரும் குழப்பம் அங்கே ஏற்பட ஆரம்பிக்கிறது. And many parents, what they do is they don't recognize that these traits of rebellion, these things that are found, that are coming up from the heart of a child by way of rebellion, they don't recognize, they allow it, and they have a revolution in the home. பிள்ளையின் உள்ளத்திலே இப்படி முரட்டாட்டத்தினுடைய அறிகுறிகளும் அடையாளங்களும் வெளியே வரும்போது பல பெற்றோர் அதை உணராமல் போகும்போது என்ன ஆகுதுன்னா அங்க புரட்சி ஆரம்பமாகிறது. Then what happens? பிறகு என்ன ஆகிறது? Parents will have to work their way around this attitude and this pride and all that. இந்த பெருமை நான் என்கிற எண்ணம் இதெல்லாம் பெற்றோர் கொஞ்சம் சரி பண்ண வேண்டியதா They have இருக்கு. to put up with that. அதெல்லாம் சகித்து கொள்ள வேண்டியதா இருக்கு. And they just live with that. அதோட அப்படியே ஒத்து வாழ வேண்டியதா இருக்கு. So in such homes you will find the people doing things like this. அவங்க அப்படிப்பட்ட குடும்பங்கள்ல மக்கள் எப்படி என்னெல்லாம் செய்வாங்கன்னா, They will manipulate their children. தங்களுடைய பிள்ளைகளை என்னெல்லாம் பண்ணி நயம் காட்டி என்ன பண்ண முடியும் அப்படி எல்லாம் பண்ணுவாங்க. They'll tell them, I'll give you a chocolate if you do this. இது செஞ்சினா ஒரு சாக்லேட். That is not a great victory. அது ஒரு பெரிய வெற்றி ஒண்ணும் கிடையாது. அது That is, you are the biggest loser because he's got you doing what he wants to do. நீங்க தான் ரொம்ப பெரிய தோல்வியை தழுவுறீங்க. ஏன்னா அவன் என்ன விரும்புறானோ அதை உங்களை செய்ய வைக்கிறான். You are doing now what he wants you to do. அவன் என்ன நீங்க செய்யணும்னு விரும்புறானோ அதான் இப்ப நீங்க செய்றீங்க. He is the Lord and Master now. அவன் இப்ப ஆண்டவனும் எஜமானுமா இருக்கான். He has conveyed to you that without you giving the chocolate you can't get anything done. அவன் கிட்ட இப்ப என்ன சொல்லிட்டான்? நீங்க சாக்லேட் கொடுத்தாதான் நீங்க சொல்றதை நான் செய்வேன், இல்லாட்டி செய்ய மாட்டேன். He wants this bribery. இந்த லஞ்சம் For everything that you want him to do, he wants his bribe. நீங்க சொல்றதெல்லாம் அவன் செய்யணும்னா அவனுக்கு இந்த லஞ்சத்தை கொடுக்க வேண்டியதா It's இருக்கு. just like giving bribery anywhere. வெளியில லஞ்சம் கொடுக்கிற மாதிரி தான் அதுவும். Now for many years bribery has been going on. See how hard it is to stop it now. எத்தனையோ வருஷ காலமா அந்த லஞ்சம் போயிட்டே இருக்குது. பஞ்சமும் கூட போயிட்டு தான் இருக்குது. இவ்வளோ லஞ்சம் வாங்கி சிலர் பஞ்சத்தில் தான் இருக்கிறாங்க. லஞ்சம் இவ்வளோ வருஷமாக போயிட்டு இருக்குது. ஆனால் திடீர்னு அந்த லஞ்சத்தை நிறுத்தினா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள். அது அவனுக்குள்ளே அப்படியே வளர்ந்துருது. இட் பிகம்ஸ் வாங்கி போட்டு வளர்ந்துருது அது. ஸோ ஆல்வேஸ் இஸ் ரீச்சிங். ஹி won't, such a fellow, he will not do anything without taking some money. அப்படிப்பட்ட ஆள் லஞ்சம் வாங்காம எதையும் செய்யவே மாட்டான்.
Because he expects something out of every deal. ஏன்னா ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போது இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும் தான் பாக்குறான். That's a terrible thing. அதான் பயங்கரமான காரியம் அது. If you're raising your child by giving him chocolates as bribe, you're literally ruining him by doing such a thing. பிள்ளைக்கு சாக்லேட் லஞ்சமா கொடுத்தே நீங்க வளர்த்துட்டீங்க சொன்னா அப்படி செஞ்சு அவன் வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க. You are feeding his I will ego. நான் என்கிற அவனுடைய எண்ணத்தை நீங்கள் சாப்பாடு போட்டு வளர்க்குறீங்க. God wants confidence in a child to grow, but not the I will ego, that wrong kind of ego. ஒரு பிள்ளைக்குள்ள இந்த தன்னம்பிக்கை தான் வளரணும் கர்த்தர் விரும்புறார் தவிர இந்த நான் என்கிற பெருமைன்னு என்ன வளர தேவன் விரும்புவதில்லை. Confidence is good, but the wrong ego is not good. தன்னம்பிக்கை நல்லதுதான், ஆனா அந்த நான்ங்கிற அதுதான் தப்பு. You should help him develop confidence. அந்த தன்னம்பிக்கை அவனுக்குள்ள வளர நீங்க உதவி செய்யணும். You cannot help him develop ego, wrong kind of ego. ஆனா அந்த தப்பான நான் என்கிற எண்ணம் வளர இடம் கொடுக்க கூடாது. We talked about ego long time ago. ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த நான் என்கிற எண்ணத்தை பற்றி பேசணும். Ego is not bad. Ego was placed by God there so that a man can be a man. இந்த நான் என்கிற எண்ணம் தப்பு கிடையாது. ஒரு ஆம்பளை சரியான ஆம்பளையா இருக்கும்படி தேவன் அதை அவனுக்குள்ள வைத்திருக்கிறார். So he will say to his wife, I'll go get the money, don't worry. அப்படிப்பட்ட ஆள் என்ன சொல்வான், மனைவியை பார்த்து நான் போய் சம்பாதிச்சு பணத்தை கொண்டு வரேன், கவலைப்படாத. மூட்டை தூக்கியாவது உன்னை காப்பாத்துறேன். அதுதான் ஈகோ. அதுதான் வச்சார் கர்த்தர், இவன் காப்பாத்தி ஆகணும். So that he will have that inclination to do that. அதை செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆசை, அந்த எண்ணம் அவனுக்குள்ள வரணும் இல்லையா, அதுக்காக. To be a man, real man. சரியான ஒரு ஆம்பளையா நான் இருக்கணும். But after this fall, it became wrong kind of ego. பாவத்துல விழுந்த பிறகு அது நான் என்ற எண்ணம் தப்பா போயிடுச்சு. So he looks at his wife and he says, now after drinking and coming home, he says, doesn't matter whether I bring the salary home or not, I want chicken today. ஆனா இன்னைக்கு என்ன ஆகுது, நல்லா வீட்டுக்கு வரும்போது நல்லா குடிச்சு போட்டு சம்பளம் கொடுக்குறானோ இல்லையோ, நான் வீட்டுக்கு வந்துக்கிறேன், இன்னைக்கு சிக்கன் வேணும்ன்றான். காசு எங்க போனா காசு இல்லை. பிள்ளைங்கள்லாம் என்ன சாப்பிட்டு அதெல்லாம் எனக்கு நான் சிக்கன் சாப்பிடணும் முதல்ல. That's the way the wrong ego. நான் தப்பான விதத்துல போகுது. Now this has come in because that I will is allowed to exist. அந்த நான் என்கிற காரியம் உள்ள இருக்க அனுமதித்ததனால வருகிற பிரச்சனை இதெல்லாம். And manipulation is something that happens in many homes. இப்படி பிள்ளையை நயங்காட்டி வேலை வாங்குறது பல குடும்பங்கள்ல நடக்குது. There are many ways of manipulating. இப்படி நயங்காட்டுறது பல விதத்துல நடக்குது. Another way of manipulating is this. Let me just mention some of them so you'll recognize. சில காரியங்களை சொல்றேன், அப்பதான் அது என்னன்னு உங்களுக்கு விளங்கும் பாருங்க. One is giving the chocolate for everything that he does. அவன் செய்யறதுக்கெல்லாம் ஒரு சாக்லேட் கொடுத்து அப்படி. Another way to manipulate is where parents make the child feel guilty about what he has done. இன்னொரு விதத்துல பெற்றோர் எப்படி பண்றாங்கன்னா, ஒரு பிள்ளை ஏதாவது தப்பு செய்யும் போது அவனுக்குள்ள குற்ற உணர்வு கொடுத்து அவனை வேலை வாங்கிடுறாங்க. ஒன்னால தான் அவன் மண்டை உடைஞ்சது. If they put a big guilt on him, ஒரு பெரிய குற்ற உணர்வு அவனுக்குள்ள வச்சிட்டாங்க. They are hoping that the larger the guilt, it will stop him from doing something bad next time. அது எவ்வளவு பெருசா அந்த குற்ற உணர்வு அவனுக்குள்ள கொடுக்கறோமோ அந்த அளவுக்கு அடுத்த முறை அவன் அந்த தப்பு செய்யாம தடுக்க முடியும்னு நினைக்கிறாங்க அவங்க. So they put guilt upon him, more guilt upon guilt, so that they think that will help him to stop doing the things that he's doing. ஆகவே குற்ற உணர்வு மேல குற்ற உணர்வு அவனுக்குள்ள புகுத்தி அதன் மூலமாவது இவன் இப்படி தப்பான காரியங்களை செய்யாம தடுக்க முடியுமான்னு பாக்குறாங்க. Now guilt works like this. இந்த குற்ற உணர்வு எப்படி வேலை செய்யுதுன்னா, now the more guilt you put, he gets accommodated, he gets used to that. குற்ற உணர்வு அதிகமா கொடுக்க அது அவனுக்கு அப்படியே பழகிடுது. Now it's like drinking hot coffee. இது வந்து சூடா காபி குடிக்கிற மாதிரி. Some people drink very hot coffee. I drink very hot. நான் வந்து காபி ரொம்ப சூடா குடிப்பேன். Some people won't even put it in their mouth, but I will put it in their mouth. சிலர் வாயில வைக்க கூட மாட்டாங்க, ஆனா நான் குடிச்சிடுவேன். Because I got used to it. ஏன்னா அது பழகிடுச்சு. உள்ள எரியலைங்க, வெந்து போகாதான்பாங்க. எனக்கு வெந்து போகல. வெந்து போனாலும் எனக்கு தெரியாது, நான் குடிச்சிட்டாரு. I am drinking it because I got used to it. ஏன்னா அது குடித்து பழகிட்டதுனால சூடா குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். The more hot you drink, the more hotter you can drink next time. பாருங்க, இப்ப எவ்வளவு சூடா குடிக்கிறீங்களோ அடுத்த முறை குடிக்கும்போது அதை விட இன்னும் கொஞ்சம் சூடா குடிக்கலாம். You won't feel the heat at all. ஏன்னா அந்த சூடு அவ்வளவு தெரியாது. You can train yourself to drink very hot, unbelievably hot stuff. நம்ப முடியாத அளவுக்கு சூடா குடிக்கிற அளவுக்கு நம்ம பழக்கிக் கொள்ள முடியும். If you really want to win the Guinness World Record or something like that. Guinness ரெக்கார்ட்லாம் ஜெயிக்கணும்னா பழகிக்கலாம் அப்படியே. It's really possible to do that. அது முடியும், செய்யலாம் அத. The guilt is like that. இந்த குற்ற உணர்வும் அப்படிதான். The more
you put it on him, the more easy it becomes for him. He learns it and he knows how to accommodate. எவ்வளவு அதிகமா குற்ற உணர்வு போடுறீங்களோ அந்த அளவுக்கு அவனுக்கு பழகிடுது. அடுத்த முறை நீங்க அப்படி செய்யும்போது அவன் அதை ஏற்றுக்கொள்ளுகிறான். அது For example, when a person steals for the first time, he feels restless. உதாரணத்துக்கு முதல் முறை ஒருத்தன் திருடும் போது உள்ள நிம்மதி இல்லாம இருக்கான். Feels very bad. ரொம்ப மோசமா உணர்றான். But then he does it the second time. பிறகு இரண்டாவது முறை செய்றான். Doesn't feel so bad. முதல் முறை மாதிரி ரொம்ப அவ்வளவு இதோ உணர்றது இல்ல. Third time, மூணாவது முறை that is greatly reduced. ரொம்ப குறைஞ்சிருச்சு இப்போ. Fourth time, நாலாவது முறை he enjoys it. இப்போ அத இன்பமா செய்றான். He bets on how he can do it and nobody will catch him. நான் செய்வேன், யாரும் என்ன கண்டுபிடிக்க மாட்டான்னு பெட் கட்டிட்டு செய்றான். It's become a game for him. அது அவனுக்கு ஒரு விளையாட்டு போல ஆயிடுது. What happened to the guilt? அப்ப அந்த குற்ற உணர்வுக்கு என்ன ஆச்சு? By doing something over and over again, he loses that. ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப செய்யறது மூலமாக அந்த குற்ற உணர்வே இல்லாம போயிடுது. So that now we have terrible murderers who take a little girl or somebody and kill her, and they go around, watch TV at home, eat biryani after killing her. இப்ப பாருங்க, பயங்கரமான கொலைகாரங்க ஒரு சின்ன பொண்ணை கொலை பண்ணிட்டு டிவியை பார்த்துட்டு கொலை பண்ணிட்டு போய் பிரியாணி சாப்பிட்டு இதெல்லாம் பண்றாங்க. பிரியாணி பார்த்துட்டு சினிமா பார்த்துட்டு வீட்டில் வந்து டிவி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். இன்னைக்கு சாயந்தரம் தான் கொலை பண்ணான். Doesn't he feel bad? அவனுக்கு என்ன ஒரு மோசமான உணர்வு இல்லையா உள்ள? இப்படி பண்ணிட்டுமே. Maybe the first time he did it he felt bad, but now he doesn't feel bad. வேளை முதல் முறை பண்ண போது குற்ற உணர்வு இருந்திருக்கலாம், ஆனா இப்ப இல்ல அது. So laying guilt and more guilt upon a child is not a good idea, because he will soon grow out of it and he will do greater sins without any guilt. ஆக ஒரு பிள்ளைக்குள்ள குற்ற உணர்வு மேல குற்ற உணர்வை கொடுக்கறனால பிரயோஜனம் இல்ல. அப்படியே போனீங்கன்னு சொன்னா இதை விட பெரிய பெரிய தப்பெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவான் அவன் வளரும்போது. Without any guilt. குற்ற உணர்வே இல்லாம. So a straightforward approach is the better approach to control and to discipline a child. ஆக பிள்ளையை கட்டுப்படுத்த ஒழுங்குபடுத்த நேரடியா சில நடவடிக்கைகளை எடுப்பது தான் நல்லது. Sometimes there is another way of manipulation. சில சமயத்துல வேறு விதமா அவனை ஒரு மாதிரி பண்ணுவாங்க பாருங்க. Parents, because they are grown up and they are more intelligent, they use their superior intelligence to overcome that kids problems. பெற்றோர் வளர்ந்தவங்க பெரியவங்க அவங்களுடைய அறிவு வளர்ந்திருக்குது. ஆகவே வளர்ந்த இவருடைய அறிவை கொண்டு பிள்ளையுடைய பிரச்சனையை தீர்க்க இவங்க கொஞ்சம் முயற்சிப்பாங்க. So suppose a child is having giving so much problem in taking a bath. குளிக்கிறதுன்னு வந்தா பிள்ளை ரொம்ப தொல்லை கொடுக்குதுன்னு வச்சுங்க. So the parents think, whatever I tell him to do that he doesn't want to do, whatever I say don't do, he does. இதெல்லாம் செய்யன்னு சொல்றேனோ அதெல்லாம் செய்ய மாட்டேன்றான், செய்யாதன்னு சொல்றத மட்டும் இவன் செய்றான். So let me get very smart now. ஆகவே இப்ப நான் கொஞ்சம் புத்திசாலியா நடந்துக்கணும். Let me tell him not to take a bath. குளிக்காதன்னு நான் சொல்லட்டும். Then he will take a bath. அப்ப போய் குளிப்பான். So they said, don't you go into that bathroom, don't you take bath now. என்ன சொல்றாங்க? பாத்ரூம் உள்ள போக கூடாது, குளிக்க கூடாது அப்படின்றாங்க. And he immediately takes off his clothes, runs into the bathroom, takes a bath. உடனடியா துணி எல்லாம் கழட்டி போட்டு பாத்ரூம் உள்ள ஓடுறான், குளிக்க ஆரம்பிச்சிடறான். And parents say, see how great I am, very intelligent. உடனே பெற்றோருக்கு வரப்பா நான் பெரிய ஆளு, எவ்வளவு புத்திசாலி தானமா செய்யறேன் பாருங்க. அதான் அவனை ஹேண்டில் பண்ணான். அப்படிதான் அவனை ஹேண்டில் பண்ணணும். எது சொல்றோமோ அதை செய்ய மாட்டான், செய்யாதன்னு சொன்னா அது செய்வான். அந்த பயலை இப்படிதான் பண்ணணும், அதான் சரிப்பட்டு வரும். They say this is the way to handle the fellow. இப்படிதான் அவனை சமாளிக்கணும் அப்படின்றாங்க. But when you that is not going to work. ஆனா இதெல்லாம் சரிப்படாது பாருங்க. Because it is not a direct approach. You are not teaching him obedience, you are just dodging around it. அதாவது கீழ்ப்படிதல் அவனுக்கு கற்றுக் கொடுக்காம அவனை he may have taken bath but he has not learned obedience. அவன் ஒருவேளை குளிச்சிருக்கலாம், ஆனா கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளலையே. Obedience is better than taking a bath. That's what the Bible says. வேதம் என்ன சொல்லுது? குளிப்பதை காட்டிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். அவன் குளிக்காம நார்னாலும் பரவாயில்ல, கீழ்ப்படிஞ்சாகணும். முதல்ல அவனை ஏமாத்தி குளிக்க வைக்க வேணாம், கீழ்ப்படிஞ்சு தான் குளிக்கணும். He must obey and take a bath. அவன் கீழ்ப்படிந்து cheated into taking a bath. அவனை ஏமாத்தி நயங்காட்டிலாம் குளிக்க கூடாது, சொன்னதை கீழ்ப்படிந்து போய் குளிக்கணும். You understand what I am talking about? என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு விளங்கணும். Because you are not teaching him obedience. ஏன்னா அவனுக்கு நீங்க கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கவில்லை. You have only been conniving enough and intelligent enough to make him do what you wanted him to do, but you have not succeeded in making him obey what you wanted him to obey. நீங்க ஒரு காரியத்தை செய்ய வைக்கிறதுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் உங்களுடைய ஒரு தந்திரமா அவனை செய்ய வச்சிட்டீங்க, தந்திரத்தை பயன்படுத்தி. ஆனா கீழ்ப்படிதலை மட்டும் இப்ப கற்றுத்தர முடியல. உங்க காரியத்தை நடத்திக்கிட்டீங்க, ஆனா அவனுக்கு கீழ்ப்படிதலை கத்து தரணும், அதை கத்து தரல. நீங்க
You've done something terribly wrong. Just think about that. அப்படின்னா ரொம்ப பெரிய தப்பு செஞ்சிட்டீங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. The examples I'm giving you are examples of things that are happening in everyday home. நான் கொடுக்கிற உதாரணங்க ஒவ்வொரு நாளும் குடும்பங்கள்ல நடக்கிற காரியங்கள். This is what is happening. இதுதான் நடக்குது. Obedience is better than sacrifice. கீழ்ப்படிதலை காட்டிலும் பலிகளை காட்டிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். Are you teaching obedience? கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கிறீங்களா? Nothing less than obedience will do. கீழ்ப்படிதலை விட வேற குறைவா வேற எதுவுமே கூடாது, நல்லது இல்ல அது. Is he taking a bath in obedience to your command? நீங்க கட்டளையிட்டீங்க, அதை கீழ்ப்படிஞ்சு போய் குளிக்கறானா? Then it's good. அப்படினா அது நல்லது. He may cry and take a bath. ஒருவேளை அழுதுட்டே போய் குளிக்கலாம். But next time he will stop crying and take a bath. Because he knows there's no way out. You have to take a bath. அடுத்த முறை அழுகையை நிறுத்திட்டு போய் குளிப்பான். ஆனா அவனுக்கு தெரியும் அழுதாலும் இங்க வேலை நடக்காது அப்படின்னு. But he must take a bath by obedience. He must know that it cannot be avoided. ஆனா அவனுக்கு நல்லா தெரியணும் தவிர்க்க முடியாத வேற வழி கிடையாது, கீழ்ப்படிந்து தான் ஆகணும்னு. Another popular way of manipulation is this. வேற விதத்துல எப்படி பிள்ளைங்களை அவங்க அப்படி பண்ணுவாங்கன்னா, a lot of people advise this. They say redirect a child away from his wrongdoings to do something else. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பிள்ளை தவறு செய்யறான்னு சொன்னா அவன் வேற ஒரு காரியத்தை செய்யும்படி அவனை அவனுடைய ரீடைரக்ட் பண்ணுங்கன்றாங்க அவனை. So suppose he is taking a big stick and beating another child on his head. பெரிய கம்பு எடுத்து இன்னொரு பிள்ளைய மண்டை மேல அடிக்கறானா? So the mother says, "Thambi, don't beat that child. Come here and beat this table." அம்மா என்ன சொல்றாங்க, மகனே அவனை அடிக்காத, இந்த டேபிள் அடி. இத அடி பார்க்கலாம், நல்ல அடி. Because she wants to get him away from that into this. ஏன்னா அவனை அடிக்காம அவன் இத அடிக்கட்டும்னு பார்க்கறாங்க இவங்க. அவனை அடிக்காம தடுத்து நிறுத்த முடியல, அதனால இத அடின்றது. To beat this, let me see how hard you can beat. நீ எவ்வளவு வேகமா அடிக்கறன்னு பார்க்கலாம். And I've seen a lot of people say redirecting a child to do something else, diverting him from his wrong activity is the best way to get a child to discipline a child. நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன், ஒரு பிள்ளையை ஒழுங்குபடுத்தணும் கட்டுப்படுத்தணும்னா தப்பான விதத்துல போகும்போது அவனை அப்படியே வேற விதத்துல டைரக்ட் பண்ணி இன்னொரு காரியத்தை செய்ய வைங்கன்றாங்க. Now redirecting a child is not so bad. Sometimes you can do it when there is no conflict, when the child is not in a state of rebellion, when he is not acting in disobedience, then you can redirect a child. Under normal circumstances you can redirect him to do whatever. அதாவது ரீடைரக்ட் பண்ணலாம். எப்போ பண்ணலாம்னா ஒரு பிள்ளை முரட்டாட்டம் பண்ணாமல் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையா இருக்கும்போது அப்போ இதை செய்யாத, இந்த காரியத்தை செய்யின்னு அவனை சொல்லி பழக்கலாம். You can direct him to do certain things. வேறு சில காரியங்களை செய்யும்படி you can draw his attention away from some things to something else, because he is not in a state of rebellion. He is not saying I am going to do this no matter what you say. இப்போ அவன் முரட்டாட்டம் பண்ணிட்டு இல்ல, நான் அதை செய்ய மாட்டேன், இதை தான் செய்வேன்னு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளை. ஆகவே இதை செய்யாத, இதை செய்யின்னு அவனை கொண்டு வரலாம். But when he is in a state of rebellion, you told him don't do this and that's what he is doing, that is not the time to redirect. ஆனா முரட்டாட்டம் பண்ற பிள்ளையா இருந்தா அதை செய்யாதன்றீங்க, அதை தான் செய்யுது, அந்த நேரத்துல அதை செய்யாம இன்னொரு காரியத்தை செய்ய வைக்கிறது அது சரியில்லை. அது because by redirecting you have not taught him obedience. ஏன்னா அப்படி இன்னொரு காரியத்தை செய்ய வைக்கிறது மூலமாக கீழ்ப்படிதலை கற்றுத்தர தவறி விடுகிறீர்கள். You have only cheated him. You have drawn his attention away from whatever he wanted to do out of disobedience and cheated him into doing something that you want him to. இப்போ அவனை ஏமாத்திட்டீங்க. எப்படின்னா கீழ்ப்படியாமையினாலே முரட்டாட்டத்துல ஒரு காரியத்தை செஞ்சிட்டு இருக்கான், அவனை கீழ்ப்படிய வைக்க முடியல. ஆகவே அவனுடைய கவனத்தை திசை திருப்பி வேற ஒரு காரியத்தை செய்ய வைக்கிறீங்க. If you do that, then you are training him to hate you, despise you and to disrespect you. அப்படி நீங்க செய்யும்போது அவனுக்கு உங்களை வெறுக்க, உங்களை பகைக்க, உங்களை அவமதிக்க இதுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்கிறீங்க அவனுக்கு. Do you know why? ஏன் தெரியுமா? He will totally disrespect you later. உங்களை கொஞ்சம் கூட பின்னாடி மதிக்கவே மாட்டான். Because he will understand sooner or later, see, I am doing this, she knows that she can't get me to do what she wants me to do, so she redirects me. So there's no respect for the mother. பின்னாடி அவனுக்கு என்ன விளங்க ஆரம்பிச்சிரும், இதை நான் செஞ்சிட்டு இருக்கேன், அம்மா சொன்னா நான் கீழ்ப்படிய மாட்டேன்னு அவங்களுக்கே தெரியும். ஆகவே என்ன இன்னொரு காரியத்தை அப்படியே நைஸா செய்ய வைக்கிறாங்கன்னு டைவர்ட் பண்றாங்க. என்ன அவ்வளவுதான் முடியும் அவங்களால. அவங்களுக்கு மரியாதையே கிடையாது. நோ ரெஸ்பெக்ட். தட்ஸ் இட். அவ்வளவுதான். You are developing him as a child with a lack of respect. அந்த பிள்ளையை மரியாதை இல்லாத ஒரு பிள்ளையாகவே நீங்க அப்படியே வளர்த்து விடுறீங்க. Leadership. You see, we talk about leadership. Today leadership is a big matter of studies in universities. இன்றைக்கு பல்கலைக்கழகங்கள்ல இந்த லீடர்ஷிப் பத்தி ஒரு பெரிய படிப்பே நடக்குது. It's a most popular subject today. இன்னைக்கு ரொம்ப பிரபலமான ஒரு சப்ஜெக்ட் அது. Leadership. தலைமைத்துவம்.
Now, leadership is also something that is very real in the home. இந்த லீடர்ஷிப் என்பது குடும்பத்துல கூட ஒரு நிஜமா இருக்கக்கூடிய ஒரு காரியம். It requires a direct and open approach. No cheating, diverting and intelligent maneuvering. Direct approach is the best leadership. லீடர்ஷிப்ல சிறந்தது என்ன? சும்மா ஏமாத்துறது, சுத்தி வளைக்கிறது இப்படி எல்லாம் இருக்க கூடாது. நேரடியான அணுகுமுறை அவசியம். Have you ever seen in an office you can't get a guy to do some work and you are cheating him to do that work, cheating him into doing that work? ஆபீஸ்ல பாத்துறீங்களா? ஒரு ஆள் சொன்னா அந்த வேலையை செய்ய மாட்டான், அவனை எப்படியாவது ஏமாத்திக்க மாதிரி அந்த வேலையை வாங்குறது. That is not right. அது சரியே கிடையாது. Direct approach is better. நேரடியான அணுகுமுறை தான் நல்லது. You know, parents must use that kind of a leadership method. பெற்றோர் அப்படிப்பட்ட ஒரு தலைமைத்துவ முறையை பின்பற்ற வேண்டும். Why direct approach is better? ஏன் அந்த நேரடியான அணுகுமுறை Why நல்லது? all this redirecting and cheating and maneuvering is not good? ஏன் அவனை ஏமாத்தி இப்படி பண்ணி அப்படி பண்ணி அதெல்லாம் சரியில்லை? Because it does not eliminate his disobedience and rebellion. ஏன்னா இந்த காரியங்கள் செய்கிறதுனாலே அவனுடைய முரட்டாட்டமும் கீழ்ப்படியாமை குணமும் அவனை விட்டு விலகுவதில்லை. You are not changing him. அவனை நீங்க மாற்றுகிறது இல்ல. You are only keeping him from doing anything wrong right now by cheating him. You are not changing him at all. நீங்க அவனை மாற்றாமல் விட்டு விடுகிறீர்கள், மாறாக அவனை ஏமாத்தி அந்த காரியத்தை இப்போதைக்கு செய்யாம தடுக்கிறீங்க, அவ்வளவுதான். But the Bible says train him up. ஆனால் வேதம் சொல்லுது அவனுக்கு பயிற்சி கொடு. Train him up means not just that he stops doing whatever he should not do, but he must be trained to be obedient and do what is right. பயிற்சி கொடுன்னா என்ன அர்த்தம்? செய்யக்கூடாத காரியங்களை தடுத்து நிறுத்துவது பயிற்சின்னு கிடையாது. அவன் கீழ்ப்படிதல் உள்ளவனா எப்படி வளர வேண்டுமோ அப்படி வளரும்படி பயிற்சி கொடு. Rebellion in the child must be conquered. பிள்ளைக்குள்ள இருக்கிற அந்த முரட்டாட்ட குணத்தை நாம் வெல்ல வேண்டும். மெல்ல கூடாது. மெல்ல முழுங்கிக்கிறாங்க, நானே என்ன பண்றது அப்படி இருக்கிறான். நோ நோ நோ, வெல்ல வேண்டும். You have to win it. You have to win against it. நீங்க அதை ஜெயிக்கணும், அதை எதிர்த்து நின்னு ஜெயிக்கணும். Only then you are success. Only then you are a success. அப்போதான் நீங்க வெற்றி அடையறீங்க. If you try all these other methods, you are not really succeeding. You are just getting along. மற்ற முயற்சிகள் எல்லாம் பின்பற்றீங்கன்னா நீங்க வெற்றி பெறல, சும்மா அப்படியே போறீங்க, அவ்வளவுதான். But you are allowing for problems to occur later. பிற்பாடு அந்த பிரச்சனைகள் தலை தூக்குவதற்கு இடம் கொடுக்கிறீர்கள். Now turn with me to Luke chapter 22. இப்போ லூக்கா 22க்கு போவோம். Luke chapter 22. லூக்கா 22. Everybody say a big amen. எல்லாம் ஒரு பெரிய ஆமென் சொல்லுங்களேன். கண்ணு திறந்த மாதிரி இருக்கு இப்ப இல்லையா? இவ்வளவு நாள் நம்மளை ஏமாத்திட்டானேன்னு யோசிக்கிறாங்க சிலர். யோசிக்க இந்த பையன் இவ்வளவு நாளா, இனிமே பயலே பயப்படுவான். எந்த கோயிலுக்கு போறீங்கன்னு தெரிஞ்ச உடனே. Okay, Luke chapter 22. லூக்கா 22 verse 39. 39. 22:39. 22:39. All right. Coming out, he went to the Mount of Olives as he was accustomed, and his disciples also followed him. பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார், அவருடைய சீஷரும் அவரோடு கூட போனார்கள். When he came to the place, he said to them, "Pray that you may not enter into temptation." அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி, He was withdrawn from them about a stone's throw, and he knelt down and prayed, அவளை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, saying, "Father, if it is your will, take this cup away from me. Nevertheless, not my will, but yours be done." பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். Notice that phrase, nevertheless not my will but thy will be done. ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. You know the context, this is Gethsemane and just before the crucifixion. இது என்ன பின்னணின்னு தெரியும்? கெத்செமனே சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்னால நடக்கிற காரியம். In anticipation of that great agony and that horrible death, he wants to by all means in his own will he wants to avoid it. அந்த கொடூரமான மரணம், வேதனை இதையெல்லாம் அவர் அவருடைய சித்தத்தின்படி தவிர்க்க விரும்புகிறார். No man likes to go through that. எந்த ஒரு மனுஷனும் அதனோட போக விரும்ப மாட்டான். If it was left up to him, if he was allowed to do what he wants, he would have got out of it that day. இயேசுவுடைய சித்தத்துக்கு விட்டு இருந்தா, உம்முடைய இஷ்டத்துக்கு செய்ய விட்டு இருந்தா, அவர் வேண்டான்ட்டு வெளியே வந்துட்டு இருப்பார். அன்னைக்கு he wanted to get out. அவர் வெளியே வர விரும்பினார். Because he said, if it is possible, remove this cup from me. என்ன சொல்லுகிறார்? உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரத்தை என்னை விட்டு அகற்றும்.
But then he said, nevertheless, not my will, let your will be done. பிறகு என்ன சொல்றார்? ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. Not my will, let your will be done. என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். Total submission to the will of the Father and putting down his will, taking up the Father's will. பிதாவின் சித்தத்துக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து தம்முடைய சித்தத்தை கீழே இறக்கி வைத்துவிட்டு அவருடைய சித்தத்தை எடுத்துக்கொள்கிறார். This is the exact opposite of rebellion. இது முரட்டாட்ட குணத்துக்கு நேர் எதிரானது. This is the height of obedience. இதுதான் கீழ்ப்படிதலின் உச்சகட்டமே. Very difficult to obey this thing. இந்த காரியத்துக்கு கீழ்ப்படிவது ரொம்ப கஷ்டம். That's why Philippians chapter 2 verse 5 to 12 says that though he was in the form of God, thought it not robbery to be equal with God, but came in the form of a man and humbled himself even to the point of death and became obedient to death. ஆவேதான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்கிறது? தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார், சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். To the point of death he obeyed. சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். His attitude was, Father, if you want me to die, I'm ready to die. அவருடைய என்ன? பிதாவே, நான் மரிக்கணும் நீர் விரும்பினா நான் சாக தயார். Ultimate obedience. அந்த அளவுக்கு கீழ்ப்படிதல். This is the greatest example of obedience. கீழ்ப்படிதலுக்கு மிகச் சிறந்த பெரிய உதாரணம். I don't like it, I don't want it, I'm afraid of it, I don't particularly desire it, but because it's your will, I'll do it. இது எனக்கு பிடிக்கல, இதுல இருந்து வெளியே வரணும்னு விரும்புறேன், அந்த அளவுக்கு இது மேல எனக்கு ஆசை இல்லை, ஆனாலும் இது உம்முடைய சித்தமா இருக்கிறபடினாலே நான் அதை செய்ய விரும்புகிறேன். Let your will be done. உம்முடைய சித்தம் செய்யப்பட கடவுது. You see, you want to please God the Father, this is the best way to please the Father. பிதாவே தேவனை பிரியப்படுத்த விரும்புறீங்களா? இதுதான் சிறந்த வழி. You want to raise up a child to please God the Father, then teach him obedience, because obedience pleases the Father. பிதாவாகிய தேவனுக்கு பிரியமாய் பிள்ளையை வளர்க்க விரும்புறீங்களா? கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுங்க. ஏன்னா கீழ்ப்படிதல் தான் அவருக்கு பிரியம். We must train up our children to do this, to lay down their will, take up your will. பிள்ளைகளுக்கு இதை கற்றுக் கொடுக்கணும். அவருடைய சித்தத்தை வேண்டாம் என்றும் உங்களுடைய சித்தத்தை வேண்டும் என்றும் செய்ய வேண்டும். That is the primary requirement of training up a child. ஒரு பிள்ளைக்கு பயிற்சி கொடுப்பதிலே பிரதானமாய் காணப்பட வேண்டிய காரியம் அது. Now this didn't happen just like that. பாருங்க, இது சும்மா ஏதோ அப்படியே நடந்துடல. Now Jesus was not just going around living as he liked and all of a sudden he learned obedience. இயேசு சும்மா தம்முடைய இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு திடீர்னு அப்படியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு செஞ்சிடல. No. கிடையாது. Look where it started. அதான் எங்க ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. Luke chapter 2. லூக்கா 2ஆம் அதிகாரம் 46. 46ஆம் வசனம். 2:46. லூக்கா 2:46. Now so it was that after 3 days they found him in the temple, sitting in the midst of the teachers, both listening to them and asking them questions. 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவிலே உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். You know the story, how when he was 12 years old they took him to Jerusalem. The parents took him to Jerusalem. And in the crowd they seem to have lost him and they went back looking for him. இந்த கதை உங்களுக்கு தெரியும் பாருங்க. 12 வயதா இருக்கும்போது எருசலேமுக்கு அவர் கொண்டு போனார்கள் தேவாலயத்துக்கு. திரும்ப வரும்போது கூட்டத்துல அவர் மிஸ் பண்ணிட்டாங்க. Because it was a feast of Passover. ஏன்னா பஸ்கா பண்டிகையின் நேரம் அது. Hundreds of thousands of people gathered in Jerusalem. லட்சக்கணக்கான மக்கள் எருசலேமில் கூடி வந்திருந்தார்கள். They thought they lost the child and they went back and looked, and there he was sitting among the great scholars asking questions and learning from them. பிள்ளை எங்கே தொலைஞ்சு போயிடான்னு சொல்லிட்டு திரும்ப எருசலேமுக்கு தேடிட்டு வராங்க. அங்க பார்த்தா பெரிய பெரிய பண்டிதர்கள் மத்தியில் அவர் உட்கார்ந்து கொண்டு அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அவங்களே இவர் கேள்வி கேட்டுட்டு இருக்கார். 12-year-old. 12 வயது. All who heard him were astonished at his understanding and answers. அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்திறனையும் குறித்து பிரமித்தார்கள். When they saw him they were amazed, and his mother said to him, Son, why have you done this to us? Look, your father and I have sought you anxiously. தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோம் என்றார். They were really upset. They said, we are looking for you and you are sitting here. அவங்களுக்கு கொஞ்சம் கோபம் பாருங்க. உன்னை தேடி அலைஞ்சிட்டு நீ இங்க உட்கார்ந்திருக்கிறீங்கன்றாங்க. Look at this. He said to them, why did you seek me? Did you not know that I must be about my father's business? அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தபடியில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். Let me fill in the blanks. அந்த வாக்கியங்கள் நான் பூர்த்தி செய்கிறேன். Why did he say something like this? ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார்? He is literally saying to his mother and father, don't you know, didn't the angel tell you that I am going to be the savior of this world, that will save the people from their sins? I've come here for a purpose. Should I not go about accomplishing that purpose? தாய் தகவனை பார்த்து அவர் என்ன சொல்ல வருகிறார்? தேவதூதன் உங்களுக்கு சொல்லவில்லையா, நான் தான் இந்த உலகத்தின் இரட்சகராய் இருக்க வேண்டியவர்,
பிதாவினுடைய காரியங்களே அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றுகிற காரியங்களே நான் ஈடுபட வேண்டும் என்று I have come from the Father. பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறேன். Didn't the angel speak to you? தேவதூதன் உங்ககிட்ட பேசலையா? I came through your womb, but I came from the Father. நான் உங்களுடைய கர்ப்பத்துல தான் பிறந்தேன், ஆனால் பிதாவினிடத்திலிருந்து வந்தேன். I'm here to do something for God the Father. பிதாவாகிய தேவனுடைய காரியங்களை செய்ய இங்க வந்திருக்கிறேன். So don't you know that I am supposed to be about the Father's business? ஆகவே பிதாவுக்கு அடுத்த காரியங்களை நான் செய்ய வேண்டியதுன்னு உங்களுக்கு தெரியாதா? But they didn't understand. ஆனா அவர்கள் அதை உணர்ந்து Next verse கொள்ளவில்லை. says that, but they did not understand the statement which he spoke to them. அடுத்த வசனம் சொல்லுது, தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. என்னப்பா அது புதுசா இருக்குன்றாங்க. அது உங்க அப்பா பிசினஸ் நீ பண்றேன், யார் அது அப்பா? இங்க அப்பா தேடிட்டு இருக்கிறாரு, நீ அந்த அப்பாவுக்கு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன்ற. This father is looking for you, but you say you are about that father's business. இந்த அப்பா உன்னை தேடிட்டு இருக்கார், நீ என்ன அந்த பிதாவுக்கு அடுத்த வேலையில ஈடுபடணும்னு. They didn't understand. அவங்களுக்கு விளங்கல பாருங்க. Look at the next verse. அடுத்த வசனம் பாருங்க. Then he went down with them and came to Nazareth and was subject to them, but his mother kept all these things in her heart. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களை கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்துக் கொண்டார். Let me say this. சொல்றேன் பாருங்க. He could have told them, look here, go home, I got better things to do. அவர் அவங்கள பார்த்து சொல்லிருக்கலாம், இங்க பாருங்க நீங்க வீட்டுக்கு போங்க, எனக்கு வேற நல்ல வேலைலாம் இருக்குங்க செய்யணும். நான் who are you talking to? Better realize who I am. I am the one that made the heaven and earth. யார்கிட்ட பேசணும் கவனமா பேசுங்க, நான் தான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். Don't be looking for me, you go home. என்ன தேடிட்டு இருக்காதீங்க, நீங்க வீட்டுக்கு போங்க. I'll come whenever I want to come. எப்போ இஷ்டமோ அப்போ வரேன். I'll do whatever I want to do. எனக்கு என்ன இஷ்டமோ அத நான் செய்வேன். I don't have to be answering to you. நீங்க உங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. You won't understand it. நான் சொன்னாலும் உங்களுக்கு விளங்காது. You go home. நீங்க வீட்டுக்கு போங்க. No. இதெல்லாம் சொல்லல. You know what he did? என்ன சொன்னாரு? என்ன செய்தாரு தெரியுமா? Told them, why do you search for me? Am I not to be about my father's business? ஏன் என்ன தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்து நான் இருக்க வேண்டியது இல்லையா அப்படினு சொல்றாரு. When he saw that they did not understand, ஆனா அதெல்லாம் உங்களுக்கு விளங்கலன்னு அவர் புரிந்தபோது he got up and went with them. எழுந்து கூடவே போறார். And went to Nazareth, the town where they lived, and was subject to them. அவர்கள் வாழ்ந்த நாசரேத்தூருக்கு சென்று அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். Thereby leaving an example for all generation to come, to the children of all generation, that this is what you are supposed to do. அதன் மூலமாக வரப்போகிற தலைமுறையிலே எல்லா பிள்ளைகளுக்கும் என்ன சொல்லுகிறார்? ஒவ்வொரு பிள்ளையும் இப்படிதான் செய்ய வேணும். Jesus, the maker of heaven and earth, when he was in this world as a 12-year-old child, when he saw that his parents did not understand what he knew, because he was a 12-year-old child under the parents' care, he simply went and did what they told him and lived with them. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவராகிய இயேசு 12 வயது பிள்ளையா இருந்தபோது இவருக்கு நிறைய விஷயங்கள் தெரிந்தது. ஆனா பெற்றோருக்கு அது தெரியாததனால அவர் அவர்களுடைய பேச்சை கேட்டு கூட போய் கீழ்ப்படிந்திருந்தார். பெற்றோர் கூட இருந்தார், வேற நியாயம் பேசல. எனக்கு தெரியும், நீ போ. He could have said that. அவர் சொல்லி இருக்கலாம். He said, no, I'm coming with you. I'll do what you say. I will be subject to you. I'll do what you say. I'm obedient to you. I'm under you. வாங்க, நானும் உங்க கூட வரேன், உங்க கூட வந்து உங்களுக்கு கீழ்ப்படிந்திருப்பேன், நீங்க சொல்றத நான் செய்றேன்றாரு. And the mother started thinking about this. அவங்க அம்மா அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. She didn't fully understand the whole thing. விஷயம் ஃபுல்லா அவங்களுக்கு விளங்கல. But he was an obedient child. ஆனால் அவர் கீழ்ப்படிதலுள்ள பிள்ளையா இருந்தார். Jesus was an obedient child. இயேசு கீழ்ப்படிதலுள்ள பிள்ளை. If anybody could have said, I won't obey you, I got better business to do, you go home, he could have done it. உங்க பேச்சை கேட்க மாட்டேன், எனக்கு நிறைய வேற வேலைலாம் இருக்கு, நீங்க வீட்டுக்கு போங்கன்னு யாராவது சொல்லி இருக்க முடியும்னா அது இயேசு மட்டும்தான். இயேசு சொல்லிருக்கலாம், ரைட்? இல்லையா? உங்களை விட எனக்கு அதிகம் தெரியும். I know better than you. உங்களை விட எனக்கு ரொம்ப நல்லா நிறைய தெரியும். See, you don't understand, but I understand. பாருங்க, உங்களுக்கு விளங்கல, ஆனா எனக்கு விளங்குது. So go home. நீங்க வீட்டுக்கு போங்க. He never said that. அப்படிலாம் சொல்லல. Went home and he was subject to them. வீட்டுக்கு போனார், கீழ்ப்படிந்திருந்தார். Look at the result and we'll close with this. விளைவு என்னன்னு பார்த்துட்டு முடிப்போம். Next verse. அடுத்த வசனம். Jesus increased in wisdom and stature and in favor with God and men. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். The result of obedient life. கீழ்ப்படிதலுள்ள வாழ்க்கையினுடைய விளைவு பாருங்க. Obedient life கீழ்ப்படிதலுள்ள வாழ்க்கை leads to blessing. ஆசீர்வாதத்திற்கு கொண்டு செல்கிறது. Increased in wisdom and stature and favor with God and favor with men. ஞானத்திலே வளர்த்தியிலே தேவ கிருபையிலே மனுஷ தயவிலே அதிகமாய் விருத்தி அடைந்தார்.
increased every day. அதிகமாய் விருத்தி அடைந்தார். Why? ஏன்? Why? Simply by, how can a person simply by obeying get the favor of God, favor of men, and increase in wisdom and knowledge and everything? கீழ்ப்படிதல் மூலமா ஒரு ஆள் ஞானத்துல வளர்த்தியிலே தேவ கிருபையில மனுஷ தயவுல இதெல்லாத்தையும் விருத்தி அடைய முடியுமா? Let me give you a simple example. ஒரு எளிமையான உதாரணத்தை கொடுக்குறேன் பாருங்க. Now when you are obedient you become respectful, right? நீங்க கீழ்ப்படிதல் உள்ள ஆளா இருக்கும்போது மரியாதை தெரிஞ்ச ஆளா இருக்கீங்க. When you see an obedient child, he is a respectful child. கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையை பாத்தீங்கன்னா அது மரியாதை உள்ள பிள்ளையா இருக்கும். He has learned respect at home. வீட்ல மரியாதையை கற்றுக்கொண்டவனா இருப்பான். Speaks with respect to the parents. பெற்றோர்கிட்ட மரியாதையா பேசுவான். Therefore when he goes to school he speaks with respect to the teacher. பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஆசிரியர்கிட்ட மரியாதையா பேசுறான். And the teacher loves this kid. டீச்சர் வந்து பிள்ளை ரொம்ப நேசிக்கிறாங்க. Why? ஏன்? Such a respectful kid. அவ்வளவு மரியாதை உள்ள பிள்ளை அது. Where did it start? எங்க ஆரம்பிச்சது அது? In the house. வீட்ல. So the teacher treats him very special. அவ டீச்சர் ஸ்பெஷலா அவனை ட்ரீட் பண்றாங்க. Already he's got the favor of the teacher. ஏற்கனவே டீச்சருடைய தயவு கிடைச்சிருச்சு. Because there's no problem from this child. There is only obedience from this child. ஏன்னா இந்த பிள்ளையால ஒரு பிரச்சனையும் கிடையாது, கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளை. So the teacher wants to do anything for the child. ஆகவே அந்த பிள்ளைக்கு டீச்சர் என்ன வேணாலும் செய்ய ரெடி. He will have more wisdom than anybody because the teacher will teach him specially. மற்ற எல்லாரை விட இவனுக்கு அதிக ஞானம் இருக்கும். ஏன்னா டீச்சர் ஸ்பெஷலா அவனுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. Whatever he doesn't understand, she'll call him separately and say, come on, I'll show you. ஏதாவது அவனுக்கு விளங்கலனா தனியா கூப்பிட்டு சரி வா நான் சொல்லி கொடுக்கறேன்னு வாங்க. எங்க வீட்டுக்கு வா நான் சொல்லி தரேன் உனக்கு. Because I like you. ஏன்னா உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. I like your respect. உன்னுடைய மரியாதை பிடிச்சிருக்கு. I like the way you talk. நீ பேசுற விதம் பிடிச்சிருக்கு. I like the way you do things. நீ நடந்துக்கிற விதம் பிடிச்சிருக்கு. Have you seen a disrespectful person? மரியாதை தெரியாத ஒரு ஆளை பார்த்திருக்கீங்களா? He's been raised like that. அப்படியே வளர்க்கப்பட்டான் அவன். He will not get the favor of God and favor of men. Wherever he goes, his mouth opens and he's in trouble. தேவனுடைய தயவு கிடையாது, மனுஷ தயவும் கிடையாது. போற இடம்லாம் வாயை திறந்தாலே பிரச்சனை தான் அவனுக்கு. அடிதான் வாங்கிட்டு வரணும். ஏன்னா மரியாதை கிடையாது. No respect. மரியாதை கிடையாது. Hasn't learned respect. மரியாதை கற்றுக்கொள்ளவில்லை. I've seen people like that. இப்படி ஆட்களை பார்த்திருக்கேன் நான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி many years ago I had one man like that. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் இருந்தார் இப்படி. We were having a crusade and we arranged for a stage to be put. crusade நடந்தது, ஸ்டேஜ் போடுறதுக்காக அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. So he went and arranged the guy to put the stage. அவர் போய் ஒரு ஆளை பார்த்தார் ஸ்டேஜ் போடுறதுக்கு. But on the crusade day stage is not ready. ஆனா crusade நாள் வந்து பார்த்தா ஸ்டேஜ் காணோங்க. So brother John Abraham said go find him. போய் ஆகவே பிரதர் ஜான் ஆப்ரஹாம் சொன்னா போய் அவரை பாருங்க அப்படினு. So he went to find him. போய் அவரை பார்க்கலாம்னு போனா the wife was there. மனைவி இருந்தாங்க. He asked her, where is your husband? அவங்கள பார்த்து கேட்டாங்க எங்க உங்க கணவர்? Where is that man, that contractor? கான்ட்ராக்டர் எங்கன்னு கேட்டாங்க. And the people around there said, who? அங்க இருக்கவங்க கேட்டாங்க யார கேக்குறீங்கன்னு. And the wife was also standing there. மனைவி அங்க நின்னு இருந்தாங்க. அதாங்க பார்க்க ஒரு மாதிரி இருப்பாரு, பல்லு எடுப்பா இருக்கும். ஒரு ஆள் இருப்பாரு இங்க. ஸ்டேஜ் போட சொன்னா இன்னும் ஆளை காணோம். That wife came. அந்த ஆளுடைய மனைவி வந்தாங்க. உடனே இங்க இருந்து போயிடு இல்ல நான் அடி வாங்குவேன். She said, we're going to beat you if you don't leave here. Then another man went, one of our staff went. அப்புறம் இன்னொரு ஸ்டாஃப் போனாருங்க. To make peace. அங்க போய் சமாதானம் பண்ண. That lady said, அந்த அம்மா சொன்னாங்க, அவனை நீங்க அடிக்கிறீங்களா இல்ல நான் அடிக்கிட்டா? This is not one time, this has happened dozen times. இது அந்த ஒரு முறை நடந்ததில்ல, பல முறை இப்படி நடந்திருக்கு. Dozen times. பல முறை. I sat him down so many times. I told him, this is not the way to do things. Talk respectfully. பல முறை அவரை உட்கார வச்சு நானே பேசிறேன், இப்படி எல்லாம் பேசக்கூடாது, மரியாதையா பேசணும். Many lessons on respect. மரியாதை குறித்து பல பாடங்களே நடத்தி இருக்கேன். Never learns respect. ஆனா கத்துக்கவே இல்லை கடைசி வரைக்கும். So he couldn't keep the job also. அவ வேலையிலயும் நிலைக்க முடியல. Wherever you go, there's trouble only. அவர் எங்க போனாலும் பிரச்சனை தான். Because a lack of respect. ஏன்னா மரியாதை தெரியல. That's what the Bible is talking about. வேதம் அதை பற்றி தான் No wisdom, ஞானம் இல்லை, no favor, தயவில்லை, no blessing, ஆசீர்வாதம் இல்லை, no knowledge, அறிவு இல்லை, no growth. வளர்ச்சியும் இல்லை. But when you raise up a respectful child, ஆனா மரியாதை உள்ள பிள்ளையை வளர்க்கும் போது, obedient child, கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளை, everybody will love him, எல்லாரும் அவனை நேசிப்பார்கள், everybody will teach him, எல்லாரும் அவனுக்கு கற்றுக் கொடுப்பார்கள், everybody will want him, எல்லாரும் அவன் வேணும்னு விரும்புவாங்க. wherever he goes, whatever business he does, work he does, everybody will like him. அவன் எங்க போய் என்ன வேலை செஞ்சாலும் என்ன பிசினஸ் பண்ணாலும் எல்லாரும் அவனை விரும்புவாங்க. Amen. Amen. He will grow in favor
with man and God. அவன் தேவனுடைய தயவிலும் மனுஷர் தயவிலும் விருத்தி அடைவான். God himself says that he likes humility. தேவனே சொல்கிறார் தாழ்மை தான் எனக்கு பிடிக்கும்னு. He is against the fellow who is proudful. பெருமை ஒருத்தனுக்கு இருந்தா அதை தான் தேவன் எதிர்க்கிறார். Right? சரியா? Let's stand up together. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். Amen. Amen. Well, we'll talk about it more next week. அடுத்த வாரம் இதை பற்றி அதிகமாக How many of you say you're learning something? எத்தனை பேர் சொல்லுங்க ஏதோ கற்றுக்கொள்கிறேன்னு. Amen. Amen. When you take the time to do this, you are leading your child to great blessing. இதை செய்ய நீங்க நேரம் ஒதுக்கிடும்போது பிள்ளை ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு போகிறீர்கள். Great success in the future. எதிர்காலத்தில் மிகப்பெரிய வெற்றி உண்டாகும். Amen. Amen. Let's pray. நாம் ஜெபிப்போம். Father God, in the name of Jesus. பிதாவாகிய தேவனே இயேசுவின் நாமத்தில் உம்மை வருகிறோம். Thank you, Lord, for these wonderful things that you have given to us tonight. கர்த்தாவே இன்றைக்கு நீர் தந்த இந்த அற்புதமான காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். There is so much to do. செய்ய ஏராளமா இருக்கிறது. There is so much to know. அறிந்து கொள்ள ஏராளமா I இருக்கிறது. pray that you will lead us into all the truth. சகல சத்தியத்துக்குள்ள நீர் எங்களை நடத்தும்படியாக So that these ஜெபிக்கிறேன். families can flourish. அதன் மூலமா இந்த குடும்பங்கள் தழைத்தோங்கட்டும். Children can be blessed. பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். And generations together they'll be blessed people. தலைமுறையாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். And we give you all the glory and honor and praise. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென்.